நாம் நின்றோனமாய் நம்ம கரங்கள்ல பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து ஏற்கனவே வேத பகுதியில வாசிப்பு பகுதியில வாசித்த அதே பாகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை கூட வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 7ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களும் அதை தொடர்ந்து அடுத்த போர்ஷன் வாசிக்கலாம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆமென். இதுக்கு முன்பதாக நீங்க அதிகாரங்களை வாசிச்சீங்களா? நம்ம பார்த்திருக்கோம். வெளிப்படுத்தும் விசேஷத்தை டீட்டெயிலா பார்த்திருக்கிறோம். அது 17ஆம் அதிகாரம் எதை குறிச்சு பேசுது? செஞ்சு பாருங்க. 17ஆம் அதிகாரம் எதை குறிச்சு பேசுது? மகாவேசியை குறிச்சு. 18ஆம் அதிகாரம் எதை குறிச்சு பேசுது? மகாவேசிக்கு வருகிற ஆக்கினையை குறித்து. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? 15ஆம் அதிகாரமும் 16ஆம் அதிகாரம் கோப கலசங்களை குறிச்சு. ஆமென். ஏன்னா முடிய போகுது, எல்லாம் முடிய போகுது. கோப கலசங்களை குறிச்சு 15, 16 கோப கலசங்களை குறிச்சு 17 அந்த கோப கலச தூதன் அந்த வேசிக்கு தருகிற ஆக்கினையை குறிச்சு ரகசியத்தை குறிச்சு பேசுறாரு. புரிஞ்சுங்களா? 18 முடிஞ்சு 19ஆவது அதிகாரம் வரும்போது அந்த வேசி சுட்டெரிக்கப்பட்ட பின்பதாக அந்த வேசி சுமந்திருக்கிற மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? புரிஞ்சுங்களா? மிருகம் கள்ளத்தீர்க்கதரிசி 2 பேர் இருக்கிறாங்க. அப்ப இந்த 2 பேருக்கு வருகிற ஆக்கினையும் அதை தொடர்ந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க பாருங்க. அவங்களுக்கு ஆக்கினை தான் அந்த 19ஆம் அதிகாரம் வருது. அதை தொடர்ந்து 20ஆம் அதிகாரம் ஆயரோட அரசாட்சியும் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு இருக்கும். ஆமென். இந்த ஆர்டரை புரிஞ்சுக்கணும். நான் இந்த 19ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம். புரிஞ்சுக்கோங்க. முன்னாடி நமக்கு புரியுது. 18ஆம் அதிகாரம் எதை குறிச்சு சொல்லுதுங்க? அந்த மகாவேசிக்கு வருகிற ஆக்கினை எதனால அவங்க கொல்லப்படுறாங்கன்னு சொன்னா அந்த 10 கொம்புகளானவர்களால கொல்லப்படுறாங்க. இன்னொன்னு 2வது பாபிலோனுங்கிறது 2 பாபிலோன்ஸ் இருக்குது. ஒண்ணு இன்னைக்கு இருக்கிற சர்ச், இன்னொன்னு என்னங்க மாடர்ன் ஏரா ஹாலிவுட் தான் செகண்ட் பாபிலோனா இருக்குது இல்லைங்களா? கரெக்டுங்களா? உங்களுக்கு ஹாலிவுட்டா இருக்குது. அதுவே கூட 18ஆவது அதிகாரத்துல இருக்குது இல்லைங்களா? அந்த தூதன் இயந்திர கல்லை ஒத்த ஒரு கல்லை சமுத்திரத்துல இருந்து இவ்விதமாய் மகா பாபிலோன் வீழ்ந்து போன்னு சொன்னார். அதனாலதான் தீர்த்து சொன்னார் லாஸ் ஏஞ்சல்ஸ் இல்லைங்களா? அவங்க தண்ணீருக்குள்ள மூழ்கி போகும்னு சொன்னாரா இல்லையா? அப்ப அந்த 2வது பாபிலோன் இன்னைக்கு என்னவா இருக்குதுன்னு சொன்னா ஹாலிவுட்டா இருக்குது. மாரல் லைஃப் கெட்ட இந்த பெண்களோட நிலை மோசமா இருக்குது இல்லையா? அது ஒரு சர்ச். இன்னொன்னு ஸ்பிரிச்சுவலி என்ன இருக்குது? மாரல் லைஃப் கேடான நிலை ஹாலிவுட்ல இருந்து காரியங்கள் வருது. 2மே அழிஞ்சு போகும். 18ஆவது அதிகாரத்துல அந்த காரியத்தை பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரம் அடுத்தது அது ஸ்திரீ எழுதப்படி அந்த ஸ்திரீயை சுமந்த மிருகம் எப்பொழுதுமே எதுக்கு அடையாளமா இருக்குது? ஒரு வல்லமைக்கு அடையாளமா இருக்குது இல்லையா? கள்ளத்தீர்க்கதரிசின்றது என்ன? எதுக்கு அடையாளமா இருக்குது? கள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு அடையாளமா இருக்குது இல்லைங்களா? ஒரு பிரீச்சருக்கு அடையாளமா இருக்குது. நம்ம பார்க்க வர்றது போப்புக்கு அடையாளம் இருக்குன்னு சொல்லி இதை தொடர்ந்து இந்த 18, 19ஆம் அதிகாரத்துல அவங்கள ஃபாலோ பண்ணாங்க பாருங்க. மிருகத்தின் முத்திரையை பற்றி கொண்டு நம்ம அது 13:8 17:8 பார்த்திருக்கிறோம். மிருகத்தின் முத்திரையை தரித்து கொண்டவங்களுக்கு அப்ப அவங்களுக்கு நியாய தீர்ப்பு வருகிறத பார்க்கிறோம். இந்த நேரத்துல ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது. அதான் செய்தி. என்ன இருக்குது? ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது. மேரேஜ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாண விருந்து. அதான் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். மேரேஜுக்கு மனைவி ஆயத்தப்படுறா இல்லைங்களா? மேரேஜுக்கு முன்னாடி அது என்ன இருக்கிற? கன்னிகையா இருக்கிறா. தீர்க்கதரிசி இந்த ஆர்டரை சொல்றாரு. கன்னிகையா இருந்தா அதுக்கப்புறம் நிச்சயிக்கப்பட்டா என்கேஜ் ஆகுறா. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னு சொன்னா அந்த மேரேஜ் நிகழ்ச்சிக்குள்ள வந்து ஹோத் அதாவது வாக்குரைக்கிறா. அதுக்கப்புறம் மேரேஜ் நடக்குது. அதுக்கப்புறம் பேர் தரித்து கொள்றா. அதுக்கப்புறம் ஆளுகை செய்யறா. இதான் ஆர்டர் இல்லைங்களா? அதுக்கப்புறம் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. நம்ம புதன்கிழமையுடைய செய்தியோட நீச்சி தான் நான் சொன்னேன். புதன்கிழமை என்ன பண்ணுது? ஒரு விருந்துக்கான செய்தியை பார்த்தோம். அது ஹையர் காலிங் உன்னத அழைப்பு குறிச்சு தான் செய்தியை பார்த்தோம். அங்க எப்படி 3 ஈர்ப்புகளுக்கு இலகாத என்ன பண்ணுச்சு? உன்னத அழைப்பு இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அந்த ரிஜெக்ட் பண்ணவங்க அதேதான் அந்த விருந்து தான் இங்க பாக்குறோம். இதை தொடர்ந்து 2வது விருந்தும் இங்க இருக்குது. அதையும் நம்ம பார்க்க போறோம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? பாருங்க அது கீழே மெல்லிய வஸ்திரம் மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே அது ஹோலி கோஸ்ட் என்றார் தீர்க்கதரிசி. அதை எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போலாம். அதுக்கப்புறம் பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஆல்ரெடி சொன்னேன். இது ஒரு மறைக்கப்பட்ட மலை பிரசங்கத்தை போல இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஏன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல தான் மலை பிரசங்கம். இவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ இங்க இப்படி சொல்லும் போது வெளிப்படுத்தும் விசேஷம் இந்த இடத்துல ஒரு பாக்கியவான்கள் கூட்டம் இருக்குது. இது மறைக்கப்பட்ட மலை பிரசங்கமா இருக்குதுன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் இல்லையா? இன்னைக்கு மலை மேலதான் இந்த பிரீச்சிங் இருக்குது. எங்க இருக்குது? பிரமிட் மேல இருக்குது. அதெல்லாம் மறைக்கப்பட்டுச்சு. இந்த ரகசியம் எங்க இருந்துச்சு? பிரமிட் மேல தலைக்கல்ல இந்த மிஸ்ட்ரி இருக்கு. இந்த மிஸ்ட்ரி எல்லாம் பாருங்க. பின்னும் இவைகள் சத்தியமான வசனங்கள் என்று என்னுடைய சொல்ல கேட்டு இது
ஒரு சப்பர். இது ஒரு சப்பர். சப்பர்ன் போது நான் சொன்ன உங்களுக்கு அது டின்னர் கிடையாது. டின்னர்ன்றது சாயந்தரம் நடக்கிறது. சப்பர்ன்றது இரவுல நடக்கிற விருந்து. அதனால ராபோஜனத்தை நம்ம வெட்னஸ்டே பார்த்தோம். ராபோஜனத்தை ராத்திரியில தான் செய்யறோம், வெளிச்சத்துல செய்யறது இல்லை. அது டின்னர் கிடையாது, சப்பர். அந்த விருந்துக்கு தான் என்ன பண்றோம், ஸ்பிரிச்சுவலா இது செய்யறோம். பிசிக்கலி ஒரு நாள் நம்ம ஆயரோட சாட்சியில என்ன பண்ண போறோம், அதுல இருக்க போறோம், விருந்துல இருக்க போறோம். ஆனா விருந்துல யார் இருப்பாங்கன்னு சொன்னா அழைக்கப்பட்டவர்களும் திருமண பெண்ணும் இருப்பாங்க இல்லைங்களா? we are bride, மணவாட்டியா இருக்கிறோம். அதுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? இதை தொன்றது அந்த ஒரு விருந்து இருக்கு. அது இல்லாதவங்க என்ன ஆக போறாங்க? அடுத்தது கீழே நான் வாசிக்கிறேன் பாரு. அது அடுத்தது கீழே பாருங்க, வாசிக்கிறேன் 17ஆம் வசனம். பின்பு ஒரு தூதன் சூரியனிலே நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, வானத்துல சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும், அப்படின்னா நான் தெரியும் 4 ஹார்ஸ் ரைடர் இருக்கிறாங்க, குதிரைகள், அது மேல ஏறி இருந்தான் அந்தி கிறிஸ்து. அவன் தானே கள்ளத்திற்கு தரிசி. அவன் தான், புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு, பலவான்கள் ரூலர்ஸ் இல்லைங்களா, இவங்களுடைய மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியவருடைய மாம்சத்தை பச்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள். அப்ப இங்க ஒரு விருந்து, கல்யாண விருந்து எங்க நடக்குது? மேல நடக்குது, 6th டைமென்ஷன் மத்திய ஆகாயத்துல நடக்குது இல்லைங்களா? அதுக்கப்புறம் கீழே பூமியில ஒரு விருந்து நடக்குது. அததான் தேவன் எது யாருக்கு கொடுக்குறாருன்னு சொன்னா பூமியில இருக்கிற பறவைகளுக்கு கொடுக்குறாரு. பிசிக்கலி நடக்குது இந்த விருந்து, கவனிங்க நல்லா. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களுடைய சேனைகளும் குதிரையில் ஏறினர்களும் அவருடைய சேனைகளும் யுத்தம் பண்ணபடி கூடியிருக்கும். அதான் 3rd வேர்ல்டு வார். ஆமென். பாருங்க, அது கீழே என்ன நடக்குது பாருங்க சொன்னா, அந்த அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்துக்கு முன்பதாக அற்புதங்களால் தங்கள் முத்திரையை தரித்தவர்களால் அதன் சொரூபத்தை வணங்குவருடைய மோசம் போக்கின கள்ளத்தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். நான் தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் அந்த ஸ்திரீ சுட்டரிக்கப்பட்டா கள்ளத்தீர்க்கதரிசி மிருகமும் அக்கினி கடலுக்கு போறாங்க. ஆனா இதுக்கு பின்பதாக நியாய தீர்ப்பு, ஆயரோட அரசாட்சி பின்பதாக நியாய தீர்ப்பு இருக்க போறது. ஆயரோட அரசாட்சிக்கு அப்புறம் தான் நியாய தீர்ப்பு இருக்க போகுது. அதுக்கு முன்பதாக எல்லாரும் கொல்லப்படணும். அந்த பறவைகளுக்கு பட்சிகளுக்கு அந்த அந்த ஆகாரமாக போறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்பட்டுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். பட்டயம் எப்போதுமே எதுக்கு அடையாளமா இருக்குது? கரெக்டா சொல்லணும், நம்ம டினாமினேஷன் மாதிரி பேசக்கூடாது. பட்டயம் இந்த நாள்ல பட்டயம் எதுக்கு அடையாளமா இருக்குது? 3rd புல்லுக்கு அடையாளமா இருக்குது. புரியுதா உங்களுக்கு? சாபினோல பிரதமர் நமக்கு எது கையில விழுந்துச்சு? நம்ம டினாமினேஷன் கிடையாது, பிரசன்ட் டே வேர்டு 3rd புல்லுக்கு அடையாளமா இருக்குது. 3rd புல்லுடைய 3 நோக்கங்கள் பார்த்தோம். ஒண்ணு என்ன? 3rd புல் முதல் நோக்கம் என்னங்க? வார்த்தை திறக்கப்படும், ஓபனிங் ஆஃப் தி வேர்ட். இரண்டாவது ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன். மூணாவது காவலில் ஆத்மாக்களுக்கு பிரசங்கிப்பது. அப்போ அந்த ஸ்போக்கன் வேர்டால தான் எல்லாம் நியாயத்திற்கு போறப்போது. மற்றொரு குதிரை மேல் ஏரியினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் 3rd புல்லால கொல்லப்படுறாங்க. ஆமென். அவருடைய மாம்சத்தால் பறவைகள் திருப்தி அடைந்தன. இது 2வது விருந்து. முதல் விருந்துங்க இருக்கு, 2வது விருந்து இருக்கு. நம்ம ஜெபிக்கலாமா? நான் இந்த விருந்துல இருக்கிறோம்னு தெரிய போகுது. ஆமென். ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளுக்காய் கூட நன்றி. ஓ தேவனே, நாங்கள் இந்த நாள்ல கூட ராஜா ஒரு மகத்தான விருந்துக்கு என்று இந்த நாள் வைத்திருக்கிறீர். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவியாய் மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மணி நேரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா, எங்களுக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறீர். அது கத்தாவே அந்த டேப்ஸா இருக்குது. அந்த மெசேஜுக்குள்ளே நாங்கள் அதுல ப்ரிப்பேர் பண்றதுக்கு எதுவான எங்களை ப்ரிப்பரேஷனுக்கு எதுவான அந்த ட்ரெஸ், அதோடைய பரிசுத்தாவியுடைய வல்லமை அதுக்குள்ள இருக்குது. நீர் இதனால பலமல்ல தூதனாய் வந்திருக்கிறீர். நாங்கள் மேரேஜ் யூனியன்ல இருக்கிறோம்ப்பா. நாங்கள் மேரேஜ் முடியல, மேரேஜ் யூனியன்ல இருக்கிறோம். அப்ப உமோடு கூட இணைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது தீர்க்கதரிசி சொல்றாரு, அது நியூ பர்த், பரிசுத்தாவின் அபிஷேகமா இருக்குதுன்னு சொல்லி. அது ஒரு இந்த நாள்ல பரிசுத்தாவின் அபிஷேகம் இந்த மணி நேரத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட 7 சீல்ஸ் ரெவலேஷனா இருக்குது. மற்றபடி இந்த ஞானஸ்தானமா மத்த காரியமா அல்ல ராஜா. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு விருந்தை வைத்திருக்கிறீர், ஸ்பிரிச்சுவல் ஃபுட் இன் டியூ சீசன். இந்த காலத்துக்கு என்ற ஆவிக்குரிய ஆகாரத்தை கூட வைத்திருக்கிறீர். 7 சீல்ஸ் ரெவலேஷனா இருக்குது. அதுதான் எங்களுடைய ஆகாரமா இருக்குது. அதனால வைத்த தயவுகளுக்காய் கூட நன்றி ராஜா. இதை புறக்கணிக்கிறவர்களுக்கு கத்தாவே, அந்த ராஜ விருந்துல புறக்கணிச்சவங்க எல்லாமே அழைக்கப்பட்டவர்களா இருந்தாலும் கூட ராஜா, ஒரு சிறு கூட்டத்துக்கு அப்பா அந்த செய்தியால நான் அனுப்பி அவர்கள் உள்ள கொண்டு வந்தீர். அந்த கூட்டம் நாங்களா இருக்கோம். அதற்காக கூட நன்றி அப்பா. இந்த 2 விருந்துகள் இருக்குது. இது லிட்டரலா ஒரு நாள் நடக்க போகுது ராஜா. நாங்கள் ஆனாலும் ஸ்பிரிச்சுவலி இந்த விருந்துக்குள்ள இருக்கிறோம். அது இந்த நாள் 7 சீல்ஸ் ரெவலேஷனை வச்சு ஒரு சிறு கூட்டத்துக்கு ராஜா, அந்த 3ஆம் ஈர்ப்பின் மூலமா அந்த கூட்டத்துக்கு வெளிப்படுத்திருக்கிற தவைகளுக்காக நன்றி. இந்த நாள் நீர் பேசுங்க. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா அவிசுவாச தன்மைகள், சோர்வின் ஆவிகள், கனநித்திரை ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ராஜா. இங்க பெந்தகாஸ்தே ஒருமனம் உண்டாகட்டும் கத்தாவே. இங்க ரிசீவிங் ஸ்பிரிட் உண்டாகட்டும். வார்த்தையை கத்தாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆவி இங்க உண்டாகட்டும்.
செய்தி கேட்கிற ஒவ்வொரு நபர்களை ஆசீர்வதிங்க. ஆன்லைன்ல உலகம் முழுசும் கேட்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவளை ஆசீர்வதிங்க. கத்தா சந்தேகத்தின் நிலைகள், சோர்வுகள், அசதிகள் எல்லாவற்றையும் எடுத்து போடு ராஜா. வார்த்தையை உரைக்கப்பட்ட வண்ணமாக விசுவாசிக்க தன்மைகளை கூட்டி கொடுங்க. மனுஷனுடைய ஞானங்கள் அற்று போகட்டும். அடியணையில் மறைத்து நீர் பேசுங்க. எங்களை தரமிட்டு தாழ்த்துக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வந்த யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் மீண்டும் ஒரு உங்களோடு கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, நம்ம நேரம் அதிகமா இல்ல, கொஞ்சம் எல்லாம் தயவு செஞ்சு கொண்டீங்க. பவுல் கொஞ்சம் பின்னாடி போ, எனக்கு தெரியல, பின்னாடி போங்க. தயவு செஞ்சு எல்லாம் ரிப்ளை பண்ணணும். இன்னைக்கு நீங்க ரிப்ளை பண்ணணும், அப்படியே இருக்கக்கூடாது, கீழே பார்க்கவே கூடாது. எல்லாம் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான செய்தி இதனால பார்க்க போறோம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு எண்ட் டைம் ஈவென்ட் காரியத்தை பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் வீக் நான் சொன்னேன், வெட்னஸ்டே பார்த்த செய்தியோட நீட்சியா தான் இருக்குன்னு சொன்னேன். நம்ம சண்டே வெட்னஸ்டே என்ன காரியத்தை குறித்து பார்த்தோம், சின்ன ரீகால் பார்த்துடலாமா? நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போறது கிடையாது, நான் ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை ரீகால் பண்ணிட்டு போறேன். ஆமென். சரி, நம்ம பாக்குறோம் லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலையும் மத்தேயு 22லயும் என்ன பண்ணப்படுது, ஒரு பரலோக ராஜ்யம் ஒரு தன்னுடைய குமாரனுக்கு ஆயத்தம் பண்ண விருந்துல ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஓமை சொல்லப்படுது இல்லையா? அப்ப அந்த விருந்துபடி அந்த 22ஆம் அதிகாரத்துல ஊழியக்காரர்களை அந்த எஜமான் அனுப்புறார், ராஜா அனுப்புறாரு, தன்னுடைய குமாரனுடைய திருமணத்துக்கான விருந்துக்கு அனுப்புறாரு. அப்போ என்ன பண்ணுது, சில பேர் போக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா? அதை பார்த்தோம். அந்த 22ஆம் அதிகாரம் 7 சபை காலங்களா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? ஏன்னா அங்க என்ன சொல்லப்படுது, ஊழியர்களை அனுப்புனான் இருக்கு இல்லைங்களா? அப்ப தீர்க்கதரிசி அது எபேசு சபை காலத்துல இருந்து தன்னுடைய மனவாட்டி அங்க ஒரு திருமணத்துக்காக என்ன பண்றாரு, 7 ஊழியர்கள் அனுப்பப்பட்டாங்க உலகம் முழுசும் இல்லைங்களா? அந்த காலத்துல இருக்கிற அவர்களை உள்ள கொண்டு வரும்படிக்கு அது என்னவா இருக்குன்னு சொன்னா 7 சபை காலங்களா இருக்குது மத்தேயு 22. ஆனா லூக்கா 14 தன்னுடைய ஊழியக்காரனை விருந்து சமயம் வந்த போது தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பினான் இருக்கு இல்லைங்களா? விருந்து நேரம் வந்துருச்சு இல்லைங்களா? அப்ப அந்த சாயங்காலம் நேரம் முடிஞ்சு மிட் நைட் டைம் வரும்போது, மிட் நைட் கிரை அந்த நேரம் வரும்போது விருந்து டைம் வந்துட்டோம் இல்லைங்களா? வந்துட்டோமா இல்லையா? அப்ப இந்த நேரத்துல ஊழியக்காரன் அனுப்பப்பட்டார், ஒரு பிரதர் பேனமா இருக்கிறார் இல்லைங்களா? அப்ப அனுப்பப்படும் போது ஆல்ரெடி உங்களுக்கு காலிங் முன்னாடியே போச்சு இந்த கூட்டத்துக்கு. ஏன்னா சொன்னா அழைக்கப்பட்டவர்கள் சொல்லப்படுது இல்லைங்களா? அண்டியனுடைய தீர்மானத்தின்படியா அழைக்கப்பட்டாங்க. அழைக்கப்பட்ட எல்லாருமே உள்ள வர முடியாது. அழைக்கப்பட்ட எல்லாருமே, இந்த செய்திக்கு அழைக்கப்பட்ட எல்லாருமே என்ன பண்ண முடியாது, உள்ள வர முடியாது இல்லைங்களா? அப்ப அதுதான் பெந்தகோஸ்தே கூட்டமா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பெந்தகோஸ்தே பரிசுத்தாவை பெற்று உள்ள இந்த செய்திக்காக அழைக்கப்பட்டவங்களாம், திருமணத்துக்கு அழைக்கப்பட்ட கூட்டமா இருந்துச்சு, நம்ம அதை பார்த்தோம். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, ரிஜெக்ட் பண்ணாங்க, அந்த காலிங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. இந்த செய்தியாளர் தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு சொன்னா, அவரு பெந்தகோஸ்தே கூட்டங்கள் மத்தியில போகும்போது ரிஜெக்ட் பண்ணாங்க. 1989 வந்து அசூசாவுல பரிசுத்தாவை வீற்றப்படும் போது அவங்க அதை தொடர்ந்து வராம தங்களை ஸ்தாபனமாக்கி கொண்டாங்க. அப்ப அவங்க 3 காரணத்தை சொன்னாங்க இல்லைங்களா? என்ன காரணம் சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் ஆள்ல என்ன சொன்னா, நான் என்ன பண்ணேன், நிலத்தை கொண்டேன்னு சொல்றான் இல்லைங்களா? 2வது நான் ஏர்மாடு கொண்டேன்னா, 3வது நான் திருமணம் செய்து கொண்டேன்னு சொன்னான் இல்லைங்களா? அப்ப இந்த காரியத்துல பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப நிலம் மற்ற காரியங்கள்ல பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் நிலம் எதுக்காக நிலத்தை கொண்டான்னு சொல்லி பார்த்தோம். இது எதுவுமே நைட் பண்ணக்கூடிய வேலைகள் இல்லைன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? விருந்து நைட் தான் நடக்குது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, காரணத்தை சொல்றாங்க, ரீசனிங். கிறிஸ்டியானிட்டியில மிகப்பெரிய ஃபாலன் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வஞ்சிப்பு என்ன தெரியுமா? ரீசனிங். நம்ம வாழ்க்கையில அநேக வார்த்தைக்கு ரீசனிங் சொல்ற பாரு, எது என்னவா இருக்கட்டும், ரீசனிங், காரணங்கள் சொல்றோம். தேவனுடைய வார்த்தையை ஃபாலோ பண்றதுக்கு காரணம் சொல்றோம். இதுதான் வார்த்தைக்கு ரிஜெக்ட் பண்றதுன்னு அர்த்தம். எந்த ரீசனா இருக்கட்டும், எப்பேற்பட்ட காரியமா இருக்கட்டும், அந்த அழைப்பு தான் மகத்தான காரியமா இருக்குது. இவன் விருந்து கூப்பிடுறாரு, அந்த செய்தியாளர் விருந்து கூப்பிடுறாரு. இவன் என்ன சொல்றான்னு சொன்னா, தன்னோட வயல் இருக்குது, வயல்ல போட்டு சாப்பாடு என்ன பண்றான், விதைச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி பண்றான். அதுக்கப்புறம் தான் நடக்குது. ஆனா இவர் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு ஃபுட் இருக்கு. வயல் எதுக்காக, ஃபீல்ட் எதுக்குங்க, கோதுமை போட்டு பயிர் வர வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட போற. ஆனா இந்த விருந்து எப்படி இருக்குது, ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு ஃபுட் இருக்குது, நீ செய்ய வேண்டிய வேலையே கிடையாது போது இல்ல அப்படின்னு சொல்றது. அதான் 3 விஷயங்கள் காட்டணும். மாம்சத்தின் நிச்சயம், கண்கள் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை அடையாளமா இருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு சொன்னா, திருமணத்தை நான் பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன். சொல்றாரு அது சபையா இருக்குது, ஸ்தாபனத்தை உன் சபையை திருமணம் செய்து கொண்டீங்கன்னா நீ என்ன பண்ண முடியாது, உண்மையான வார்த்தை அழைக்கும் போது வரமாட்டேன். நிறைய பேர் அப்படிதான் நான் பாக்குறேன், ஈஸியா மெசேஜ் கேட்கறாங்க, நிறைய பேர் கேட்கறாங்க. ஆனா என்ன பண்றாங்க சொன்னா, ஒரு பெண்ணை திருமணத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. பெண்ணா மனைவியா சொல்ல கிடையாது, மனைவி மட்டும் சொல்ல கிடையாது, அவங்க தன்னுடைய சபையோடு கூட கட்டப்பட்டிருக்கிறாங்க. ரியல் வேர்ட் இந்த செய்தி இங்க போகும்போது கூட என்ன பண்ண முடியாது, அவங்களால வர முடியாது. அவங்க ஆல்ரெடி அதுல பைண்ட் ஆயிருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? பைண்ட் ஆயிருக்கிறாங்க. அப்ப அது ஒரு காரணம். 3வது என்ன சொன்னா, ஏறுமாட கொண்டு, அது எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக, வாங்கின நிலத்துக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக என்ன பண்றான், அதை டெஸ்ட் பண்றதுக்கு போறேன். கண்கள் நிச்சயம், மாம்சம் ஜீவனத்தின் பெருமை. அப்ப ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்றாரு சொன்னா, 3 இழுப்புகளை கொண்டு வரார். 3 இழுப்புகளை கொண்டு வராரு. அப்ப நீ வழியறிக்க போய் என்ன பண்ணு, ஊனரையும் சப்பானிகளையும் கொண்டு வா. அதான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா இருக்கு.
கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் வழி அருகே போய் என்ன பண்ண, ஒண்ணு இல்லாதவர்களை எடுத்துட்டு வா, சந்திகள்ல இருக்கிறவங்களை கொண்டு வா. அப்போ அது 2வது இழுப்பா இருக்கு, இருதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துற காரியம் அது. 3வது பரிமாறப்படுகிற விருந்து, அதுதானே தேர்ட் புல். தேர்ட் புல் ஓபனிங் ஆஃப் தி வேர்ட் தானே, அது வார்த்தை தானே புசிக்க கூப்பிடுறாரு. அங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அங்க புசிக்கிறது அவர்தான். அங்க புசிக்கிறது எதை புசிக்கிறோம்? அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, நம்ம வெட்னஸ்டே என்னமா புச்சோம், என்ன மாம்சத்தை புசித்த ரத்தத்தை பானம் பண்ணுங்கல்ல. அதுலதான் நிறைய பேர் போயிட்டாங்க. அதுலதான் அழைக்கப்பட்ட அநேக பேர் 70 பேர் போனாங்களா இல்லைங்களா? அவங்க போனதுக்கு காரணம் அதுதான். எப்படிடா இது செய்யறது, கடினமான உபதேசம் சொல்லு. எப்போ சீல்ஸ் வருதோ அப்ப எல்லாரும் கடினமான உபதேசம். சீல்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ண, இன்னைக்கு நான் காட்ட போறேன். நீங்க ஞானஸ்தானத்துக்கு பெற்றுக்கொள்றதுக்கு வரல, ஒன்காட பெற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்ணல, நம்ம வர கிடையாது இல்லைங்களா? ஒரு தீர்க்கதரிசி போட்டு புகழ்றதுக்கு வர கிடையாது. அடுத்த கட்டம் சீல்ஸ் தான் இன்னைக்கு பிரைமரி மெசேஜ், பிரைம் மெசேஜ் அதுதான். அதுல பெற்றுக்கொள்ள ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த ரீசனிங் எல்லாம் என்ன பண்ணுது, நம்ம வெளியே தள்ளிடும். அதுக்கப்புறம் உள்ள வரும்போது நான் சொன்ன அந்த ராஜா அந்த மணவாளன் என்ன பண்ணணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் உள்ள வர்றான்னு சொன்னா எல்லாம் வந்து அங்க வேற யாரும் குடிகாரம் வந்திருக்கலாம். அழைக்கப்பட்டதுல அவங்க விட்டுருங்க, அழைக்கப்பட்டவங்க கிளாஸ் பீப்புள். ஆனா நடுவுல சடனா வந்தாங்க பாருங்க, ஊனர், சப்பானிகள், அழுக்கு ட்ரெஸ் போட்டு, வேசிகளா இருக்கலாம், குடிகாரனா இருக்கலாம், திருடனா இருக்கலாம், யாரா இருக்கலாம். ஆனா இப்ப என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, கால் டைரக்டா வருது. 3வது கால் எப்படி வருது, அவனை எடுத்து வந்து உள்ள போடு, ஃபில் பண்ணு ஃபர்ஸ்ட் அந்த இடத்த. அப்ப நம்ம எல்லாம் இப்படி வந்தோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் காலிங்ல வர கிடையாது, தேர்ட் காலிங்ல வந்தவங்க. நம்மளாம் எந்த காலிங்ல வந்தவங்க? தேர்ட் காலிங்ல எடுத்து வந்து உள்ள போடு. இவங்க கேட்காத எடுத்து வந்து உள்ள இந்த மெசேஜுக்குள்ள போடு. அப்படி வந்த கூட்டம் நம்ம எல்லாமே. அப்படி வந்து உள்ள கூட்டும் போது நம்ம மேல நிறைய அழுக்கு இருக்குது, வேற ட்ரெஸ் இருக்குது இல்லைங்களா? ஒருவேளை ஸ்பிரிச்சுவலி என்னவா இருக்கிறோம், நம்ம ஸ்பிரிச்சுவலி தவறானவர்களாக, ஸ்பிரிச்சுவலி வேசிகளாகவும் அக்கிரமம் செய்கிறவர்களும் பாவிகளாகவும் இருந்தோம். அப்ப என்ன பண்ண சொன்னா, இவட ட்ரெஸ்ஸை மாத்து, இவனை கிளீன் பண்ணு. அப்ப என்ன பண்ண சொன்னா, அவனை வெளியில பேஷன்ல வாட்டர் இருக்குது, அதான் நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள கொண்டு வா. அண்ட் தென் பரிசுத்தாவி ட்ரெஸ், மணவாளன் என்ன பண்றாரு, அவன் ட்ரெஸ்ஸை போடுறாரு. அதுக்கப்புறம் உள்ளவா, வாசல் அவரா இருக்கிறாரா இல்லையா? வாசல் மணவாளன் இருக்கிறார், திருப்பி சொல்றாரு, அவர் வாசல் அவரே. விருந்து சாலைக்குள்ள என்ன பண்றோம், பிரவேசிக்கும் போது இங்க வந்து என்ன இருக்குன்னு சொன்னா, ஃபுல் கோர்ஸ் பில் அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல ஒரு ஆகாரம். என்ன ஆகாரம்? ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆகாரம் இருக்குது, பர்ஃபெக்டான ஆகாரம். அந்த பர்ஃபெக்டான ஆகாரத்தை குறிச்சு நான் நெட்ல தேடி பார்க்கும்போது அது என்னவா இருக்குன்னு சொன்னா, நம்ம சரீரத்துக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்கிற ஆகாரமா அப்படிங்க சத்து. இப்போ நம்ம இன்னைக்கு ஃபுட் சாப்பிடறோம் இல்லையா, நம்ம உடம்புக்கு என்ன வேணும், புரோட்டீன் வேணும், கார்போஹைட்ரேட் வேணும், ஃபேட் வேணும், விட்டமின்ஸ் வேணும், மினரல்ஸ் வேணும் இல்லையா? அதனால தானே அது கம்மியா இருக்கிறதுனால தானே நிறைய உடல்ல பிரச்சனைகள் இருக்கு. அதனாலதான் டாக்டர்ஸ்குள்ள போனா உங்களுக்கு அயன் கம்மியா இருக்குது, வைட்டமின் சி கம்மியா இருக்குது சொல்றாங்களா இல்லைங்களா? அப்போ ஆனா இன்னைக்கு இங்க பரிமாறுற உணவு எப்பேற்பட்ட உணவு, ஸ்பிரிச்சுவல் ஃபுட் எப்படி சொன்னா, ஒரு ஃபுல் மீலா இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபுல் ஸ்கொயர் மீலா இருக்கு, நல்ல பர்ஃபெக்டான மீலா இருக்குது. அதுல எல்லா ஒரு மனவாட்டி வளர்றதுக்கே வேணும் எல்லா ஆகாரமும் இருக்குது. 7 சீல்ஸ் அது உள்ள அவரே தான். தீர்க்கதரிசி சொல்றாரு, 7 முத்திரைகள் அவரா இருக்கிறார். முத்திரைகள் அவரே, முத்திரைகள் என்னவா இருக்கிறார், அவரா இருக்கிறார். அவரை தான் நம்ம புசிக்கிறோம் இங்க. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப இதை ரிஜெக்ட் பண்ணாங்களே, அப்ப அந்த விருந்து அங்க நடக்குது. ஸ்பிரிச்சுவலி நீங்க அதை காட்ட போறேன், அடுத்து நம்ம பார்த்துட்டோம். 2வது அதை ரிஜெக்ட் பண்ணாங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டீம். அவங்களோட காரியம் தான் இங்க வெளிப்படுத்தல் 19 காட்டணும். வெளிப்படுத்தல் 19 அந்த மீல், அந்த சப்பரை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க பாருங்க. எது அழைக்கப்பட்டு ரிஜெக்ட் பண்ணி போனாங்க பாருங்க. என்ன காரணம் சொன்னா, அவங்க WCC கீழே போயிட்டாங்க. WCC கீழே போயிட்டாங்க இல்லைங்களா? சரி, இதுக்கு நான் 2-3 எக்ஸாம்பிள் காட்டினேன். எந்த எக்ஸாம்பிள் காட்டினேன்? எஸ்தர் ராஜாக்தியுடைய காலத்துல வந்து ராஜா ஒரு விருந்து பண்றாரு. ராஜா என்ன பண்றாருங்க, விருந்து பண்றாரு. விருந்து பண்ணிட்டே இருக்கும்போது ராணியா கூப்பிடுறாரு. ராணி என்ன பண்றாருன்னு சொன்னா, அந்த ராணி என்ன பண்றா, அந்த சிங்கார மாளிகையில அவரு தனி விருந்து பண்றான் இல்லைங்க. அவ என்ன பண்றா, அவ விருந்து பண்றா. ராஜா கூட்டுற விருந்துக்கு நீ வான்னு சொன்னா வராதபடிக்கு அவர் விருந்து பண்றா. அங்க பெண்கள்லாம் சேர்த்து விருந்து பண்றா அப்படின்னு சொன்னா, பெண்கள்லாம் சர்ச்சஸ் அடையாளமா இருக்குது, அவங்கள சேர்த்து சொன்னா அந்த WCC அடையாளமா இருக்குது. ஒரு ஆண் என்ன பண்ணும், ஆணும் பெண் தான் சேரணும், தேவன் வைத்த நியமம் தான். பெண்ணும் ஆணும் என்ன பண்ணக்கூடாது, யுனைடெட் ஒன்னாக கூடாது. என்ன இருக்குன்னு சொன்னா, ஒரு தவறான உறவு முறையா இருக்கு இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு சபைகள் சேர்றது கூட ஸ்பிரிச்சுவலி தவறானதா இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப தேவன் என்ன பண்ண, ராஜாத்தியா இராதபடிக்கு அந்த அர்த்த சஸ்திரா தள்ளிட்டு அங்க ஒரு உத்தமியாகிய எஸ்தரை செலக்ட் பண்ணார். கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப அங்க ஒரு ராங் சப்பர், ராங் விருந்து நடக்குது. இங்க என்ன நடக்குது, ராங் ஃபீஸ்ட், ரைட் ஃபீஸ்ட் ராஜா வாங்கி ரெடி பண்ணி வச்சிருக்க. ராஜா கூப்பிட்டாரா இல்லையா? அதனாலதான் 7 பேர் அனுப்பப்பட்டாங்க செய்தியாளர்கள். எத்தனை பேர் அனுப்பப்பட்டாங்க? நம்ம பார்த்தா 7 பேர் அனுப்பப்பட்டாங்களா இல்லைங்களா? அந்த 7வது நபர் தான் அந்த கர்காசா இருக்கிறார். கேர்காஸ் அப்படின்னு சொல்ல என்ன அர்த்தம் சொன்னா, மாம்சம் அர்த்தம், அடிக்கப்பட்ட மாம்சம் அர்த்தம். கேர்காஸ் சொன்னா நீங்க பார்த்து பாருங்க, மத்தேயு 24வது அதிகாரம் 28 வசனத்துல அடிக்கப்பட்ட மாம்சம் இங்கே கழுகுகள் கூடும்னு சொல்லப்படுது. அந்த கழுகுகள்ன்ற இடத்துல வந்து பிணம்ன்ற இடத்துல பிணம் கிடையாது. நீ பிணம்னு சொல்லக்கூடாது, அடிக்கப்பட்ட மாம்சம் கேர்காஸ் இருக்கும் அந்த இடத்துல. கேர்காஸ் அப்படின்னு சொன்னா அடிக்கப்பட்ட மாம்சம். அந்த 7வது நபர் அடிக்கப்பட்ட மாம்சத்துக்கு அடையாளமா இருக்கிறார். செய்தியார் அவர் அனுப்பப்பட்டார்.
அப்போ இதெல்லாம் நடக்குது. அப்போ அந்த ராஜாதி தள்ளப்பட்டு என்ன பண்றாரு, ஒரு ராஜாவுக்கு துரோகம் பண்ணா ஒண்ணு நாடு கடத்தப்பட்டவங்க கொல்ல பண்ணும். அந்த ராணி அப்படி செய்யப்பட்டா. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ நம்ம இன்னைக்கு இந்த காரியத்துக்குள்ள நம்ம கடத்த போலாம். எகைன் இந்த 19வது அதிகாரத்தை ஒரு சின்ன டீ கோட் நான் காட்ட போறேன் உங்களுக்கு. நல்லா கவனிங்க. என்கேஜா இருக்கிறீங்களா? என்கேஜா இருக்கிறீங்களா? பார்க்கலாங்களா? பாருங்க, கவனிங்க நல்லா. 19வது அதிகாரத்துடைய ஆர்டர் மட்டும் சொல்றேன், கவனிங்க நல்லா. 19வது அதிகாரத்துடைய ஆர்டர். பத்தாவது அதிகாரம் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குதான் சொல்றேன் பாருங்க. முதல்ல ஃபர்ஸ்ட், இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அல்லேலூயா, ரட்சணையும் மகிமையும் கனமும் வல்லமையும் தேவனாகிய கர்த்தருக்குரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமானது. தன் வேசியத்தினால் பூமியை கிடைத்த மகாவேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரன் ரத்தத்துக்காக அவரிடத்தில் பழி வாங்கினாரு. அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் முன்னாடி, 17வது அதிகாரத்தில் ஆர்டர் சொல்லிட்டேன். 1வது அதிகாரத்தில் நமக்கு ரெவலேஷன் ஃபுல் ஆர்டர் தெரியும், பார்த்துருக்கிறோம் இல்லைங்களா? 17வது அதிகாரம் எதை குறிச்சு பேசுது? மகாவேசியை குறிச்சு பேசுது. அவளுக்கு வர ஆக்கினையை குறிச்சு பேசுது. அதுக்கு முன்னாடி 15, 16 எதை குறிச்சு சொல்லுது? கோப கலசங்களை குறிச்சு சொல்லப்படுது இல்லைங்களா? 14வது அதிகாரம் முத்துவதை குறிச்சு சொல்லுது. நம்ம பார்த்துருக்கிறோம், பின்னாடி நீங்க போனா தெரியும். 13வது அதிகாரத்துல 2 மிருகங்கள் இருக்கு. 12வது அதிகாரத்துல சூரியனில் நின்ற ஸ்திரியை குறிச்சு இருக்கு இல்லைங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது அப்படியே 15, 16 கோப கலசம் ஊற்றப்படுது பூமி மேல. எதனால ஊற்றப்படுது? கோப கலசங்கள். நமக்கு தெரியும் தேவன் வந்து சீல்ஸ் யாருக்கு வச்சிருக்காரு? சீல்ஸ் யாருக்கு? மணவாட்டிக்கு இல்லைங்களா? சர்ச்சு சரி, ட்ரம்பட்ஸ் யாருக்கு? யூதர்களுக்கு இல்லைங்களா? வைல்ஸ் யாருக்கு? உலகத்துக்கு. தேவன் பூமியை நியாயத்திற்கும்படி வச்சிருக்கிறார் இல்லையா? அப்போ தேவன் என்ன பண்றாரு சொன்னா, சீல்ஸ் யார் ரிஜெக்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு வைல்ஸ் இருக்கு. அதான் விஷயம். சீல்ஸை நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்க சொன்னா, ஒரு மனுஷன் இந்த காலத்துல வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம் சீல்ஸா இருக்குது, அதை ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணன்னு சொன்னா வைல்ஸ் தான் ஊற்றப்படும், ஸ்பிரிச்சுவலி வைல்ஸ் ஊற்றப்படும் இல்லைங்களா? சரியா சொல்லும் போது அப்ப அப்படி இருக்கும்போது 17வது அதிகாரம் மகாவேசி, 18வது அதிகாரத்துல அவருக்கு ஒரு ஆக்கினை. இப்ப ஆக்கினை முடிஞ்சிருச்சு. 18வது அதிகாரம் நீங்க முடிக்கும் போது அந்த ஆக்கினை, அந்த ஸ்திரீ வந்து நியாயத்திற்கப்பட்டா, அந்த ஸ்திரீ எப்போதுமே எதுக்கு அடையாளமா இருக்குது? சபைக்கு அடையாளமா இருக்குது. நீங்க பிடிக்கிறீங்களா? வார்த்தை பிடிக்கிறீங்களா? 18வது அதிகாரத்துல இருக்கிற அந்த ஸ்திரீ 17, 18ல அந்த ஸ்திரீ நியாயத்திற்கப்படுறா, சுட்டரிக்கப்படுறா. அப்படின்னு ஆட்டம்பாம் போடப்படுது. அந்த ஸ்திரீ சுட்டரிக்கப்படுறா இல்லைங்களா? அந்த ஸ்திரீ ஏறி இருக்கிற மிருகன்றது அந்த அமைப்பை குறிக்குது. மிருகன்றது ஒரு வல்லமை குறிக்குதா? ஒரு ஆர்கனைசேஷனும் சர்ச்சும், ஆர்கனைசேஷன் அந்த ஒரு அமைப்பை குறிக்குது, டினாமினேஷன் குறிக்குது. அப்ப அது இருக்குது, அதான் மிருகம். அதுக்கப்புறம் மிருகத்தை இயக்குற அந்த கள்ளத்தீர்க்கதரிசி, அதை லீட் பண்ற அந்த டாமினேட்டர், அந்த தலைவன், டாமினேட் பண்ற நபர், டாமினேட்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆளுகை செய்கிறவன் கள்ளத்தீர்க்கதரிசி. அப்ப அந்த ஸ்திரீ போயிட்டா, அதுக்கப்புறம் அடுத்தது 2 பேரும். இங்க 18, 19வது அதிகாரம் இப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்திரீக்கு ஆக்கினை வந்துருச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வருது. எத்தனாவது வசனம்? 1ல இருந்து 6 வசனம். நீ பாருங்க மொத்தம் எத்தனை வசனம் இருக்கு பாருங்க. அந்த 19வது அதிகாரம் எத்தனை வசனம் இருக்கு பாருங்க. இது எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இதுக்கு பின்பதாக உங்களுக்கு ரொம்ப யூஸா இருக்கும் பைபிள் வாசிக்கும் போது. 19வது அதிகாரம் எத்தனை வசனம் இருக்கு பாருங்க? 21 வசனம். இப்ப இந்த 21 வசனம் தான் நான் பிரிச்சிடறேன் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் நீ வாசிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம வேதத்திலிருந்து தான் நம்ம உள்ள போறோம். வேதம் தான் நமக்கு வாசலா இருக்குது, இந்த செய்தியை பார்க்கறதுக்கு வாசலா இருக்குது, அதுக்குள்ள போறோம் இல்லைங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் 6 வசனம் வேசிக்கு வர்ற ஆக்கினையை குறித்து சொல்லப்படுது. ஆக்கினையை கொடுத்த தேவன், அந்த ஆக்கினையை கொடுக்க ஒரு வல்லவர்னு சொல்லி தேவ தூதர்களும் அவருடைய பெரியோர் சிறியோரும் 24 மூப்பர்களும் எல்லாருமே என்ன பண்றாங்க? அவரை ஆராதிக்கிறாங்க. 1 to 6 வசனம் வரைக்கும் பாருங்க. 6ஆம் வசனம் பாருங்க. 6ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அப்போது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெரு வெள்ளத்தை இரைச்சல் போலவும் பலத்தை இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி. இது 3 ஒண்ணுதான். திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம். நம்ம முதலாவது அதிகாரத்துல பாக்குறோமா? வெளிப்பட்ட 1வது அதிகாரத்துல அவரோட சத்தம் பெரு வெள்ளத்து இரைச்சலை போல இருக்குது. அந்த பெரு வெள்ளத்து இரைச்சல்ன்றது சொல்றாரு, பெரும் ஜனக்கூட்டத்துக்கு, மனவாட்டி கூட்டத்துக்கு அடையாளம் இருக்குது. அப்படின்னா தேவன் எப்படி பேசுறாருன்னு சொன்னா, தன் மனவாட்டியின் மூலமா பேசுறதுக்கு அடையாளமா இருக்குது. கவனிக்கிறீங்களா? அது ஒண்ணுதான். பெருவெள்ளத்து இரைச்சல், அதுவும் ஜனக்கூட்டத்தை குறிக்குது. இடி முழக்கம்ன்றது வாய்ஸ் ஆஃப் காட். தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லைங்களா? இடி முழக்கம்ன்றது தேவனுடைய அந்த ஒரு காலத்துக்கு வெளிப்படுத்தப்படுற தேவனுடைய சத்தம். அப்ப இடி முழக்கம் போது எப்போதுமே அடையாளமா இருக்குன்னு சொன்னா, ஒரு மறைக்கப்பட்ட பாகம் ஒண்ணு ஒரு இடத்துல இருக்குது, இன்னொன்னு வெளிப்படுத்தப்பட்ட பாகம். இந்த இடி முழக்கத்து மூலம் தேவன் பேசுறாருன்னு சொன்னா அது பப்ளிக் வாய்ஸ் கிடையாது, அது பிரைவேட் வாய்ஸ். நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்து வந்து யோவான்ல பேசும்போது ஒரு இடி முழக்கம் சொல்லுது, ஆண்டவரே உன் நாமத்தை உலக தோற்றத்துக்கு முன்னே உன் நாமத்தை மையப்படுத்தினேன், உலகம் உண்டாரத்துக்கு முன்னே மையப்படுத்தினேன், மையப்படுத்தும் சத்தம் வரும்போது நான் மையப்படுத்தினேன், இன்னும் மையப்படுத்துவேன்னு சொல்லி வானத்துல ஒரு இடி முழக்க சத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்படி சத்தம் வரும்போது
என்ன நினைச்சு? அப்ப ஒரு கூட்டம் சொன்னாங்க தேவதூதர் அவரோட பேசினார், ஒரு கூட்டம் சொன்னாங்க. இன்னொரு கூட்டம் சொன்னாங்க இடிமுழக்கம் உண்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த சத்தம் வந்துச்சுன்னு சொல்லி யோவானுக்கு தெரிஞ்சு, யோவான் பிரைடு கிடையாது. அப்ப இடிமுழக்கம் வரும்போது அது பப்ளிக் வாய்ஸ் கிடையாது. யாரோ ஒரு கூட்டத்துக்கு மட்டும் அது தெரியுது, யாரோ ஒரு கூட்டத்துக்கு அதை மறைச்சு வச்சுக்கிறார். அப்போ இந்த சத்தம் கூட அப்படி வருது. வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்துல வருது இல்லையா, 7 இடிமுழக்கங்கள் சத்தங்களை முழங்கின போது அப்படின்னா என்னங்க சத்தம், இடிமுழக்கம், தண்டர் அப்படின்றது என்ன சொல்றாரு தீர்க்கதரிசி? வாய்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சத்தமா இருக்குது. அந்த தேவனுடைய சத்தம் ஒரு பக்கம் மறைக்கப்பட்டது, ஒரு பக்கம் யாரோ ஒரு கூட்டத்துக்கு வெளிப்படுத்தப்படுது. அது நார்மல் தண்டர் சவுண்ட்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா? இன்னொன்னு தீர்க்கதரிசி சொல்றாரு தண்டர் சவுண்டோடு கூட லைட்னிங் இருக்குன்றார். லைட்னிங் என்னங்க? மின்னல். மின்னல். பிசாசு கடைசி நாட்டுல இடிகளை கூட கொண்டு வருவானாம். 7 இடிமுழக்கம் சொல்ற இடிகளை கூட கொண்டு வரான். ஆனா அவன் மின்னலை கொண்டு வர முடியாது என்றார். மின்னல் இல்லாம இடி வராது. கரெக்டா கவனிங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இடி மின்னல்தான் வருது இடி இல்லைங்களா? எப்போது நம்ம ஃபர்ஸ்ட் எதை பாக்குறோம்? அந்த வெளிச்சத்தை பாக்குறோம், மின்னலை பாக்குறோம், அந்த இடியின் சத்தம் வருது. அப்படியே ரெண்டு மேகங்கள், ரெண்டு மேக பாகங்கள் என்ன ஆகுதுங்க? ஒன்னா சேரும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வர்றது எது வருதுங்க? இடி சத்தம் வரும்போது அந்த மின்னல் புறப்பட்டு வருது, அதுக்கப்புறம் இடி வருது. பிசாசு அதை என்ன பண்ண டியூப்ளிகேட் பண்றானா? புரியுதுங்களா உங்களுக்கு? டியூப்ளிகேட் பண்ணி இடி சத்தத்தை கொண்டு வருவானா, தேவனுடைய வாய்ஸ் மாதிரி. ஆனா மின்னலையா கொண்டு வர முடியாது. ஒரு இடியின் போது இது ரெண்டும் சேர்ந்து இருக்கின்றார் இல்லைங்களா? நான் அதுக்குள்ள போல நான் இந்த வசனத்தை அப்படி ஆடுற உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். கவனிங்களா? அப்போ பலத்த இடி முழக்க போல ஒரு சத்தம் உண்டாகி, ஒரு சத்தம் இவ்வளோ வெவ்வேறு வகைகள்ல இருக்குது. ஒண்ணு பலத்த ஜனங்கள், ரெண்டாவது பெருவெள்ளத்து இரைச்சல், மூணாவது இடி முழக்கம். ஒன்னேதான், ஒரே சத்தம் தான். இது சர்வ வல்லமை, அல்லேலூயா, சர்வ வல்லமை தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். இதான் ஒண்ணு. வெளிப்படுத்தின விசேஷம் 19 1 to 6 இருக்கிற அந்த மகா வேசிக்கு வருகிற ஆக்கினையை குறித்து, ஆக்கினை ஆனபடி தேவன் நியாயம் தீர்த்தாரே அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த மகா வேசியை யாரும் என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்ற நிலை வரும்போது தேவன் நியாயம் தீர்க்கும்படி இறங்கி வந்தார். ஆமென். இது முடிஞ்சு அடுத்த வசனத்துடைய நீட்சி வாசிக்கிற பாருங்க. அடுத்த பாயிண்ட் 11ஆம் வசனத்துல இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் ஒயிட் ஹார்ஸ் ரைடர் அண்ட் டீம் அப்படின்னா அந்த பரலோகத்துல இல்ல எத்தனை வசனம்? 6ஆம் வசனம் சொன்னா 6ஆம் வசனம் சரி. இப்போ 7 8 ஆட்டுக்குட்டியோட கல்யாணத்தை குறிச்சு 1 to 6 எதை குறிச்சு பேசுது? மகாவேசிக்கு வர்ற சொல்றீங்களா? மகாவேசிக்கு 19ஆம் அதிகாரம் டீட்டெயிலா புரியணும். நீங்க மத்த வேத வசனங்களை குறிச்சு போல இந்த வசனத்தை புரிஞ்சு கூடாது. பைபிள்ல இருக்கிறதுல ஹை கோர்ஸ் வசனங்கள் இதெல்லாமே. புரியுதுங்களா உங்களுக்கு? இனிமேல் நம்ம கண்டிப்பா புரிந்து கொள்ள வேண்டிய பாகங்கள் இதெல்லாமே. ஒன்காடோ ஞானஸ்தானமோ இது எல்லாத்தையும் தாண்டி முத்திரைகளுக்குள்ள போற ரகசியங்கள். வெளிப்படுத்தல் 18 19 20 21 ஃபியூச்சர் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? இனி வரப்போகும் காரியங்கள், ஆன்கமிங் திங்ஸ் தீர்க்கதரிசி மெசேஜ் கொடுத்திருக்காரு இல்லையா? இனி என்ன நடக்க போகுதுன்றது அந்த ரகசியங்கள் தெரிஞ்சுக்கவே ஒன்காடு தெரிஞ்சுக்கிறதுல பெரிய விஷயம் இல்ல. சர்ப்பத்தின் வித்தியம் ஞானஸ்தானம் தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்ல. இனி பூமியில இதான் நடக்க போகுது. தேவன் தீர்க்கதரிசி மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதுக்கு உங்க ஆத்மாக்களை திறந்து கூடாது, உங்களுக்குரிய பாகம். அதனாலதான் இவ்வளவு சீரியஸா சொல்றேன். நீங்க சிடிஎச்சுக்கு வந்தாகணும் இந்த வசனத்துக்கு எல்லாமே புரிஞ்சுக்கணும் நல்லா. நான் ஃபர்ஸ்ட் 19ஆம் அதிகாரம் முதல் 6 வசனம் எதை குறிச்சு சொல்லுங்க? ஆட்டுக்குட்டியுடைய மகாவேசிக்கு வர்ற ஆக்கினை. யார் பழி வாங்கினது? ஆட்டுக்குட்டியான பழி வாங்கினார். அதுக்கு சத்தம் சொல்றது 24 மூப்பர்கள் என்ன பண்றாங்க? அவரை பிரைஸ் பண்றாங்க, அதுக்காக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்காக. அடுத்தது அது முடிஞ்ச உடனே பாருங்க 7 8 வசனங்கள். அப்ப அது கீழே நாம் சந்தோஷப்பட்டு களி கூறணும். அது முடிஞ்ச உடனே நியாயத்தீர்ப்பு முடிஞ்ச உடனே ஆட்டுக்குட்டியோட கல்யாணத்தை குறிச்சு சொல்லுது 7 8. 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் சுத்தமும் பிரகாசமும் மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பசுவான நீதிகளே. அப்ப அந்த 2 வசனம் 7 8 கல்யாணத்தை குறிச்சு ப்ரொக்ளைம் பண்ணுது. அடுத்து 9ஆவது அதிகாரம் கல்யாண விருந்து மற்றும் தூதரை வணங்குறதை குறிச்சு பேசுது. கரெக்டுங்களா? அடுத்து 9 10 கல்யாண விருந்து, ஆட்டுக்குட்டிய கல்யாண விருந்து சந்தோஷப்படுங்க சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அந்த பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்கள்? கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். இப்ப இதுதான் நான் எங்க பார்த்தோம்னு சொன்னா சரி லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டாங்களா இல்லையா? அழைக்கப்பட்டாங்களா பாக்கியவான்கள். அந்த காலிங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க இந்த காலிங் தான் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. இதுதான் நான் சொன்னேன், மறைக்கப்பட்ட மலை பிரசவம் சொன்னேன். மறைக்கப்பட்டுச்சு. இந்த ரகசியம் இருக்குது, மழை மேல பிரமிட் மேல இருக்குது மிஸ்ட்ரி இல்லைங்களா? இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனம் என்று சொன்னார். இது கீழே 9 10 இதுதான் சொல்லுது இல்லைங்களா? அடுத்தது அப்படின்னா தூதனை வணங்குற பாயிண்ட் இருக்கு அடுத்தது இல்லைங்களா? அப்போ இது சொன்ன தூதனை, இது எல்லாத்தையும் காட்டின தூதனை யார் வணங்குறது? பாக்குறமா இல்லைங்களா? அந்த இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை நானே என்ன பண்றேன்? வணங்கணும்னு சொல்லி யோவான் சொல்றாரு. கீழே வாட்சி பாருங்களேன்.
இங்க சொல்லப்படுது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. 10வது வசனம். அப்பொழுது அவனை வணங்கும்படி இவைகளை காண்பித்த தூதனை வணங்கும்படி பாதத்துல விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இதை செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரும் கூட நானும் ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள். இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது. கவனிங்க, நல்லா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இது சொல்றோம். இது யாரு நம்புறோம் நம்ம? இது யார்? இது இங்க காணப்பட்ட தூதன் யாருன்னு கேக்குறேன். வாசிக்கிறீங்களா? தெரியலையா உங்களுக்கு? நான் அநேக முறை சொல்லியிருக்கிறேன். இது தீர்க்கதரிசியுடைய ஆவி யாருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். கவனிங்களா? அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்துல வீழ்ந்து என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார். இப்போ 1வது அதிகாரம் வாசிங்க. தேவன் இயேசு கிறிஸ்து ஒப்பித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி யோவானுக்கு வெளிப்படுத்தினமான விசேஷம். அப்படின்னா இந்த வெளிப்படுத்த விசேஷம் தேவனுடைய சிந்தை காரியங்களை குறிச்சு, இனி வரப்போகும் காரியங்களை குறிச்சு தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பித்ததும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இதெல்லாம் தேவனுடைய சிந்தையில ரகசியமா இருந்துச்சு. தேவனுடைய சிந்தை நித்திய ஆவிலிருந்து இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பித்ததுன்னா அது வார்த்தையா மாறுச்சுன்னு அர்த்தம் இல்லைங்களா? என்ன மாறுச்சு? அது 7 seals ரெவலேஷன் வார்த்தையா மாறுச்சு. இயேசு கிறிஸ்து ஒப்பித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி. அப்போ இந்த சிந்தையில இருக்கிற பாகத்தை யோவானாகிய மனவாட்டிக்கு வெளிப்படுத்துறதுக்கு தூதன் அனுப்புறாரு. அந்த தூதன் யாருங்க? யாருங்க? இந்த கால செய்தியாளர். உங்ககிட்ட தான் பேசுறேங்க. நீ படிச்சிருக்கீங்களா? வெளிப்படுத்தல் படிச்சிருக்கீங்களா? இந்த கால செய்தியாளன் வேணாம் சொல்றோம். எப்படி தீர்க்கதரிசி இவர் அப்படின்னு சொல்றோம்? இந்த அவருடைய ஆவின்றோம். தீர்க்கதரிசி சொல்ற இது எலியாவுடைய ஆவின்ற வச்சிருக்கீங்களா? எலியாவுடைய ஆவின்றார். எப்படி எலியாவுடைய ஆவி இங்க இடத்துல இருக்கு பாருங்க. இப்போ 1வது அதிகாரத்துல மத்த எல்லா விஷயங்களும் யோவான் பார்த்துட்டாரு. 19வது அதிகாரம் வரும்போதும் 21வது அதிகாரம் வரும்போதும் யோவான் 2 முறை இந்த தூதனை வணங்குறார். இந்த தூதனை வணங்குறார். ஒரு யூதன் எப்பொழுதுமே ஒரு மேன்மேட் மனுஷ ஆராதனை பண்ண மாட்டான். யோமன் மனுஷனை வணங்க மாட்டான். ஆனா இந்த யோவான் என்ன பண்றாருன்னு சொன்னா இந்த தூதனை வணங்குறார். நீங்க அதை கீழே பாருங்க. 17, 16, 15, 16 ரெண்டும் கலசம். 16வது அதிகாரத்துல கலச தூதர்கள் வராங்க இல்லைங்களா? நம்ம 16வது அதிகாரத்துல 7 தூதர்கள் பரலோகத்தின் ஆலயத்திலிருந்து கலசங்களை பிடித்து கொண்டு வெளியே வந்தாங்க. அப்ப 17வது அதிகாரம் 7 கலசங்களுடைய ஒரு தூதன் வந்து, நீ வா, திரளான தண்ணி மேல் உட்கார்ந்து இருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினை காண்பிப்பேன் என்று சொல்லி என்னை ஆவிக்குள் வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். அப்படின்னா இந்த 17வது அதிகாரத்துல இருக்கிற இந்த மகா வேசியை குறிச்சும் ரகசியத்தை குறிச்சும் காட்டினது ஒரு கலச தூதன். யாருக்கு? யோவானுக்கு. அப்ப இனி மகா வேசியை குறிச்சு ரகசியத்தை வெளிப்படுத்துறது யார்? சபைக்கு. யாருங்க வெளிப்படுத்துறது? கரெக்டுங்களா? உங்களுக்கு தான் பேசுறேன். தீர்க்கதரிசி தானே இது. 19வது அதிகாரம். இப்ப 21வது அதிகாரத்துக்கு 17வது அதிகாரம் 19வது அதிகாரத்துக்கு வரும்போது ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்துச்சு. அவரோட மனைவி அவளை ஆயத்தப்படுத்தினால் அப்படி அவள் சுத்தமா பிரகாசமா மெல்லி வஸ்திரம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி மணவாட்டியும் யோவான் பாக்குறார். அப்படிங்க, மணவாட்டியும் யோவான் பாக்குறார். மணவாட்டியும் யோவானுக்கு காட்டுறது இதே தூதன் தான். கரெக்டுங்களா? புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ இதுக்கு பின்புதான் என்ன நடக்குதுன்னு சொன்னா இதே கலச தூதன் தான் இல்லைங்களா? அதே கலசம் தான் 17வது அதிகாரத்துல அந்த வேசியை காட்டுறாரு. அப்படின்னு சொன்னா அந்த மிருகத்துடைய அந்தி கிறிஸ்துடைய மணவாட்டி அவ. இவ யாருடைய மணவாட்டி? அப்படியே ஆட்டுக்குட்டியோட மணவாட்டி, வலு சர்ப்பத்துடைய மணவாட்டி, மகாவேசி 17வது அதிகாரத்துல இருக்கிறவ. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இங்க இருக்கிறது யாருன்னு சொன்னா ஆட்டுக்குட்டியோட மணவாட்டி. 2 மணவாட்டிகளை குறிச்சு சபையை குறிச்சு ரகசியத்தை வெளிப்படுத்துறது யாரு? சொல்லுங்களேன், தயவுசெய்து சொல்லுங்களேன். நான் மேன்மையான பாகத்தை பேசிட்டு இருக்கிறேன். நீங்க அப்படியே உட்காந்து மூஞ்ச பேந்து பாக்குறீங்க. அப்போ மகாவேசியை குறிச்ச ரகசியத்தை என்ன பண்றாருங்க? வெளிப்படுத்தினார். இப்போ யோவான் அதை வணங்குறார். காரணம் என்ன? கீழே பார்க்கும்போது அவர் சொல்றாரு, இந்த காரணத்தை குறிச்சு நம்ம அநேக பார்த்துட்டோம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ள போகல, அது கீழே பாக்குறேன். வணங்குடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்ன நோக்கி, இப்படி செய்யாத வெடிப்பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியோட சகோதரர் கூட நானும் ஊழியக்காரன். தீர்க்கதரிசி சொல்றாரு இது எலியுடைய ஆவின்னு சொல்லிட்டு. எப்படி எலியாவுடைய ஆவின்றதுக்கு இந்த இடத்துல தான் விளக்கம் கொடுக்குறாரு. இப்போ யோவான் ஸ்நானகன் 1ஆம் வருகையில வரும்போது, இயேசு 1ஆம் வருகை வரும்போது யோவான்கிட்ட கேக்குறாங்க, நீ யார்? நீ யாருன்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. அப்படின்னும் போது நீர் கிறிஸ்துவா, நீர் மெசியா, எலியாவா, நீ மெசியாவான்னு சொல்லி கேட்கும்போது இல்ல, நான் என்ன பண்றேன், நான் யாருன்னு சொல்றது, நான் சத்தியத்தை சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தேன். எதுக்காக வந்தார் அவரு? சத்தியத்தை குறிச்சு சாட்சி கொடுக்க வந்தவனா இருந்தேன் இல்லைங்களா? அவன் பேர் யோவான். அவன் பேர் என்னங்க? யோவான் 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது. ஒருத்தர் இருந்தா அவன் பேர் யோவான். அவன் எதுக்காக வந்தான்? சத்தியத்தை குறிச்சு சாட்சி கொடுக்க வந்தான். ஃபர்ஸ்ட் வேர்டை குறிச்சு சாட்சி கொடுக்க வந்தது யோவான் தான் புதிய ஏற்பாட்டுல. அதனால இங்க சொல்றாரு, செய்யாத இயேசுவை குறிச்சு சாட்சியிட்ட உன் சகோதரோடும். யோவானுக்கு சொல்ற உன் சகோதரன் யார சொல்றாரு? யோவானுக்கு
யோவான் இருக்காரு இல்லையா, யோவான் வெளிப்படுத்தின யோவான் கிட்ட சொல்றாரு, அந்த தூதன் சொல்றாரு, நீ இயேசுவை குறிச்சு சாட்சியிட்ட உன் சகோதரரோட கூடனா, அப்போ மத்த அப்போஸ்தலர் எல்லாம் இருந்தாங்க இல்லைங்களா, 11 அப்போஸ்தலர் இயேசுவை குறிச்சு உலகம் முழுசும் போய் சாட்சி கொடுத்தாங்க. இந்தியாவுல தாமஸ் வந்தார், இயேசு யார், அவரை மாம்சத்துல வெளிப்பட்ட தேவன் சொல்லி சாட்சி கொடுத்தார். அந்த மாதிரி சாட்சியிட்ட உன் சகோதரோட கூட நானும் ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள். அப்படின்னா இவங்களோட கூட ஃபர்ஸ்ட் சாட்சி கொடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்து குறிச்சு ஃபர்ஸ்ட் சாட்சி கொடுத்தது யாரு? கரெக்டுங்களா? இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அவர் பின்னாடி போங்க, அவர் பாதராட்சியை வார கூட அழிக்கிறதுக்கு பாத்திரம் இல்லைன்னு சொல்லி இயேசுவை குறிச்சு ஃபர்ஸ்ட் அவர் வெளிப்படுத்தப்பட்ட ஃபர்ஸ்ட் சாட்சி கொடுத்தது, அவர் வம்சத்துல வந்தவரை குறிச்சு சாட்சி கொடுத்தது அவர் தான். நான் உங்களோட கூட சாட்சி கொடுத்தவன்னு சொல்லி யோவானுக்குள்ள அந்த எலியாவுடைய ஆவி தான் இங்க இருக்குது. இந்த இடத்துல இந்த காலத்துல மனவாட்டி தீர்க்கதரிசிக்குள்ள வந்துச்சு. அதனாலதான் தீர்க்கதரிசி சொல்றாரு எலியாவுடைய ஆவின்னு சொன்னாரு. நாம அந்த எலியாவுடைய ஆவி இந்த கால செய்தியாளனுக்குள்ள வந்து மகாவேசியை குறிச்ச ரகசியத்தையும் இங்க இருக்கிற மனவாட்டியுடைய ரகசியத்தையும் சொல்றாரு. அதான் தீர்க்கதரிசி மாட்சிக்கு அந்த பிரைடை குறிச்சு அந்த தர்சனத்தை பாக்குறாரு. ஆதி அப்போஸ்தலர் சபை காலத்துல வந்த மனவாட்டி கூட்டம், சபை கூட்டத்தை குறிச்சு பாக்குறாரு. கரெக்டுங்களா? பாக்குறாரா இல்லையா? அதே போல இன்னொரு தர்ஷனத்துல அமெரிக்கா விழுந்து போகிறது, அமெரிக்காவில் ஒரு பெண் எழும்புவா, அதையும் பாக்குறாரா இல்லைங்களாங்க? ஒரு பெண் எழும்புவா, அவர் என்ன பண்றா, அவர் ஒரு மோசமான முடிவு அடைவா. அந்த பெண்ன்றது சபைக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். அங்க இருக்கிற அந்த பெண்கள் வந்து அந்த சபைகளுக்கு அடையாளமா இருக்குது. இது மகிமையில திரளான கூட்ட பெண்கள் வர்றாங்க, நீண்ட முடி இருக்குதா உங்களுக்கு, அது ஆசிய உடைய அணிஞ்சிட்டு வராங்க. அந்த கடைசி வர மார்ச்சிங் அந்த பிரைட் அந்த தர்ஷனத்துல, புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப இது யாருன்னு சொல்லி நமக்கு தெரியும். இந்த நான் சொன்னேன் 10வது அதிகாரம் மனவாட்டியை குறிச்சும் மனவாட்டியுடைய கல்யாணத்தை குறிச்சும் அந்த வணங்குற தூதனை குறிச்சுதான் இருக்கிற வசனம். கரெக்டுங்களா? மேன் புரிஞ்சுங்க. அடுத்தது பாருங்க, அடுத்தது 11ல இருந்து 16வது வரைக்கும் ஒயிட் ஹார்ஸ் ரைடர் அண்ட் இஸ் டீம். 11 வசனத்துல இருந்து 16 வரைக்கும் பரலோகத்துல இருக்கிற வெள்ளை குதிரை மேல ஏறி இருக்கிறவர் வராரு, அவரோடு கூட ஒரு டீம் வராங்க. அதான் 11வது வசனத்துல இருந்து 16 வரைக்கும் இருக்குது. பாருங்க, பின்னும் பரலோகம் திறந்திருக்க கண்டேன். நீங்க பாருங்க, பைபிள்ல பரலோகம் திறக்கிறது எங்கெங்கெல்லாம் திறக்குது பாருங்களேன். வெளிப்படுத்த விசேஷம் 4வது அதிகாரம் திறக்கப்படும். கரெக்டுங்களா? நான் சொல்றது புரிஞ்சுங்க, நான் தனி மெசேஜ் எடுக்கிறது. 7 முத்திரைகள், 7 சபை காலங்கள் பின்பு பரலோகம் திறக்கப்படும். 7 சபை காலங்கள், அப்புறம் 3வது அதிகாரம் 2, 3 7 சபை காலமா. 4வது அதிகாரம் வானத்துல திறக்கப்பட்ட வாசலை கண்டேன், பரலோகம் திறக்கப்படுறது. அடுத்தது சீல்ஸ்ல வெளிப்படுத்தல் 10 பரலோகம் திறக்கிறது. சீல்ஸ் 7வது முத்திரையில நடக்குது. கரெக்டுங்களா உங்களுக்கு? அதே போல 11வது அதிகாரம் எது? 11வது அதிகாரம் எதை குறிச்சு சொல்லுது? எதுங்க? 2 தீர்க்கதரிசிகளும் 7வது எக்காலங்கள் முடியும் போது பரலோகம் திறக்கப்படுது. நீ போய் படிச்சு பாருங்க. கரெக்டுங்களா? அப்புறம் 15, 16 கோபகலசம் முடியும் போதும் பரலோகம் திறக்கப்படுது. இங்க புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த எல்லாம் 7 வரும்போது பரலோகம் திறக்கப்படுது. பரலோகம் திறக்கப்படுதுன்னா என்னன்னா, வாசல் அவர் தான், அவர் திறக்கப்படுறாரு. ஒரு இடத்துல திறக்கப்படுறாரு, வார்த்தை திறக்கப்படுது. அப்ப இந்த இடத்துல திறக்கப்படும் போது ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வராரு அவர். கரெக்டுங்களா? பரலோகம் திறக்கப்படுதுன்னா என்ன அர்த்தங்க? ஒரு இடத்துலயும் சபை காலத்துல பரலோகம் திறக்கப்படும் போது மனவாட்டி யோவான் மேல போறான். கரெக்டுங்களா உங்களுக்கு? முத்திரையில பரலோகம் திறக்கப்படும் போது அவர் கீழே வரார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? கலசத்துல எக்காலத்துல பரலோகம் திறக்கப்படும் போது உடன்படிக்கை பற்றி காணப்படுது. யூதர்களுக்கான பாவ மன்னிப்பு, பாவ நிவர்த்தி காணப்படுது. நீங்க அதை வாசிடுறீங்களா? நான் அது காட்டுறேன் உங்களுக்கு. வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் பாருங்க. 11வது அதிகாரத்துல பாருங்க. 11வது அதிகாரத்துல 19வது வசனம். இங்க 15வது வசனம் பாருங்க. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினா. கவனிங்களேங்க, இங்க பாருங்க, ஸ்கிரீன்ல பாருங்க. 7ஆம் தூதன், அப்போ 7வது ட்ரம்பட். அது 2, 3 அதிகாரங்கள். 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் எது? வெளிப்படுத்தல் 2, 3 7 சபை காலங்கள். அப்ப 7ஆம் சபை காலம் முடியும் போது பரலோகம் திறக்கப்பட்டுச்சு. இங்க 7 எக்காலங்கள் ஸ்டார்ட் ஆகுது. 8வது அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து தொடங்கி 7 எக்காலங்கள் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? அப்போ 9வது அதிகாரம் கடைசி வரைக்கும் 6வது எக்காலம் வந்து ஸ்டாப் ஆயிடுது. திரும்ப 11வது அதிகாரத்துல 7வது எக்காலம் வருது. நடுவுல 10வது அதிகாரம் இருக்குது, அதான் பிரீச். 6வது 7வது எக்காலத்துக்கு சென்டர்ல இருக்கிற பிளவு தான் வெளிப்படுத்தல் 10 இல்லையா? அங்கதான் பலமுள்ள தூதன் இறங்கி வந்தார். நான் சொன்னேன், அந்த 5, 6, 7 எக்காலங்கள் எதை குறிச்சு சொல்லுது? யாருக்காவது ஞாபகம் தான் சொல்லுங்க. 5வது எக்காலம்,
6வது எக்காலம் 7வது எக்காலம். எக்காலங்களை குறிச்சு நம்ம போன வாரம் பார்த்தோம். எதை குறிச்சு சொல்லப்படுது? வார் தான். ஆனா இந்த 7 எக்காலங்கள் ஒரு காரியத்தை, கடைசி 3 எக்காலங்கள் ஒரு காரியத்தை குறிக்குதுன்னு சொன்னேன் நான். சரி, எக்காலம் எதுக்கு அடையாளமா இருக்குது? எதுக்குங்க? அரசியல் சம்பந்தமான தகராறுக்கும் யுத்தங்களுக்கும் அடையாளமா இருக்குது. பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்ஸ் அட் வார். இந்த பூமியில எங்க பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடந்தாவும் வார் நடக்குதாவும் யூதனுக்காக நடக்குதுன்றத புரிஞ்சுக்கணும். அநேக முறை சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் 4 இயற்கையை தாக்குற எக்காலங்கள், அடுத்த 3 ஐயோக்கள் சொன்னா. லாஸ்ட் வீக் தான் சொன்னேன். ஐயோக்கள் வார குறிக்குது, போர்களை குறிக்குது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், தேர்ட் வேர்ல்டு வார்னு சொல்லி. 6வது எக்காலமோ 7வது எக்காலமோ 2வது 3வது உலக யுத்தத்தை குறிக்குது. 6வது எக்காலத்துக்கும் 7வது எக்காலத்துக்கும் சென்ட்ரல்லாம் 10வது அதிகாரம் இருக்குது. அந்த 10வது அதிகாரத்துல ஒரு பலமல்ல தூதனா இறங்கி வந்திருக்கிறேன். நான் எவ்வளவு முறை சொல்லியிருக்கிறேன், புரிஞ்சுங்களா? கவனிங்களா? அப்போ 7வது எக்காலம் தான் 11வது அதிகாரத்துல இருக்குது. அந்த 11வது அதிகாரத்துல 7வது எக்காலம் இருக்குது. 7வது எக்காலம் முடியும் போது பாருங்க, 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். உலகத்தின் ராஜ்யங்கள் அவருடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. இல்லைங்களா? 7வது எக்காலம். அப்ப இது கீழே பாருங்க, இது கீழே. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. பரலோகம் திறக்கப்படுது. எங்க பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தோம்? சபை காலத்தின் முடிவு, 7ஆம் சபை காலத்தின் முடிவு, பரலோகம் திறக்கப்படுது. அதுக்கப்புறம் எக்காலத்திலேயே முடிவு. இது சொல்றீங்களா தயவு செஞ்சு? அடுத்தது முத்திரைகள் முடிவு. முத்திரைகள் எது முடிவு? 7வது முத்திரை தானே. 7வது முத்திரை வெளிப்படுத்தல் 10 இல்லைங்களா? வெளிப்படுத்தல் 10ல தானங்க பின்னும் பலமல்ல தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். எவன்ல பரலோகம் திறக்கப்படுது, இறங்கி வராது. கரெக்டுங்களா? அப்ப இங்க என்ன நடக்குது? ராஜ்யம் கை மாறுது எக்காலத்துல. 7வது எக்காலத்துல என்ன கை மாறுதுங்க? 7வது எக்காலத்தின் கீழாக பூமிக்குரிய ராஜ்யங்கள் கிறிஸ்துக்குரிய ராஜ்யம் மாறுது. 7வது எக்காலம் தேர்ட் வேர்ல்டு வார். தேர்ட் வேர்ல்டு வார்ல டோட்டல் டெமாலிஷ் ஆகி கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுது. சபை காலத்துக்கு முன்னாடி பரலோகம் திறக்கப்படும் போது மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுறா. 7ஆம் முத்திரையில அவர் கீழே வராரு. 7வது எக்காலத்துல பரலோகம் திறக்கப்படும் போது ராஜ்யம் கை மாறுது. 7வது கோப கலசத்துல பரலோகம் திறக்கப்படுது, பூமி சுத்திகரிக்கப்படுது. புரிஞ்சாலிங்களா? நம்ம பார்த்திருக்கிறோமா இல்லையா? இது கீழே தான் நான் இந்த காரியத்தை காட்டினேன் உங்களுக்கு. 7வது இங்க கீழே காட்டுறேன் பாருங்க. பரலோகம் திறந்திருக்க கண்டேன். எங்க எங்க வெளிப்படுத்தல் 19 பரலோகம் திறந்திருக்க கண்டேன். வெள்ளை குதிரை காணப்பட்டது, மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர், நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுவார். கீழே பாருங்க, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. இப்ப நீங்க வாசிக்கும் போது காரியத்தை பிடிக்கணும். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல அவருடைய 7 விதமான மகிமையில ஒரு மகிமை, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்ததுன்னு சொல்லி அந்த அக்கினி ஜுவாலைக்கு பின்னதாக தீர்க்கதரிசி ரகசியத்தை சொல்றாரு. ஒரு மனுஷனுக்குள்ள இருதயத்துல ரகசியத்தை சீர்தூக்கி பாக்குற அந்த டிசைனிங் ஸ்பிரிட்ன்றார். அப்படியே நியாய தீர்ப்பு நாள்ல நான் போய் என்ன வேணாலும் நிக்கலாம், ஆனா என் வாழ்க்கையுடைய எல்லா காரியங்களும் ஸ்கிரீன் மாதிரி போட்டு காண்பிக்கப்படும். அதுதான் அடையாளமா தான் அந்த அக்கினி ஜுவாலைக்கு அடையாளம். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலைன்னா நம்ம டிவியில பாக்குற மாதிரி நெருப்பு வர்றதுலாம் அப்படி கிடையாது. வெள்ளை குதிரை வெள்ளை குதிரை மேல வர்றாரு அப்படி கிடையாது. வெள்ளை குதிரையோ யுத்த நாளுக்கு என்று ஆயத்தப்படும் ஜெயமோ. அப்படின்னா குதிரை அப்படின்னா ஒரு மிருகம் இல்லையா? மிருகம் எப்போதுமே அடையாளமா இருக்குது, வல்லமைக்கு அடையாளமா இருக்குது. வெள் குதிரைன்னா பரிசுத்தாவிக்கு அடையாளமா இருக்குது. பரிசுத்தாவியின் மேல இன்னைக்கு அவர் ரைட் பண்றார். எதுக்கு? முத்திரைகள். நான் அந்த காரியம் சொன்னேன், செகண்ட் ரைட் மெசேஜ்ல பேசியிருக்கேன், இந்த காரியத்தை குறித்து பேசியிருக்கேன். சரி, நம்ம அதுக்குள்ள போகல, கவனிங்களா? அப்போ வெள்ளை குதிரைக்கான சத்தியம் உண்மையில் என்னப்பட்டவர், நீதியாய் நியாயத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு நீதியாய் நாங்க சுப்ரீம் ஜட்ஜா தானே இறங்கி வந்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல வெண் டோபா போட்டு வந்தார் இல்லைங்களா? அந்த மேகம் என்னவா இருக்குதுங்க? அந்த மேகம் என்ன இருக்குது? மேகம் என்ன இருக்குது? அந்த டோப் ஆண்ட தீர்க்கதரிசி அவர் வெண் டோபா போட்டு வந்தார் இல்லைங்களா? பிரிட்டிஷ் ஜட்ஜஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அந்த காலத்துல? அவங்க டோபா போட்டு நாங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலா தானியேல் இருக்குது 7வது அதிகாரம் 8வது அதிகாரத்துல தேவன் நியாயத்திற்கு கொடுக்கும்போது நீண்ட ஆயுஸ் உள்ளவரா இருந்தார். வெளிப்படுத்த 1ஆம் அதிகாரத்திலையும் காணப்பட்டிருக்கு. அப்ப தீர்க்கதரிசிக்கு டவுட் வரும்போது என்ன பண்ணாரு சொன்னா, அந்த காலத்துல இருந்த சிறந்த ஒரு வேத பண்டிதர், பைபிள் ஸ்காலர், லூசியானா இங்க இது லைஃப் டேபர்னாக்கிளுடைய பாஸ்டர், அவர் பேரு ஜாக் மூர். அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, என்ன இது இப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லும்போது, அவரு கிறிஸ்துடைய மகிமை அடைந்த நிலை தான் அது. அதனாலதான் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்திலையும் தானியேலையும் அவர் மகிமை அடைந்த நிலையில காணப்பட்டார்னு சொல்லி தீர்க்கதரிசிக்கு அது வெளிப்படுத்தப்படல. அது எனக்கு ஒத்து வரல. அவர் விட்டார். தர்ஷனத்துல தீர்க்கதரிசிக்கு அது காண்பிக்கப்படுது. பிரிட்டிஷ் ஜட்ஜஸ் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது தலையில இந்த இது
வெள்ள டோப்பா தனியா அணிஞ்சிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா அது ஜட்ஜ் ஆயிட்டார் அப்படின்றத குறிக்குது. அதனாலதான் வெளிப்படுத்தல் 1 அவர் மார்பருகே பொற்கச்சை கட்டியிருக்கிறார், ஆசாரி இடுப்பருகே பொற்கச்சை கட்டியிருக்கிறார். அப்போ தீர்க்கதரிசி இதைதான் சொல்றாரு. 61 இந்த செய்தியை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவ வெளிப்படுத்தல கொடுக்கும்போது, வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்தை குறிச்சு கொடுக்கும்போது பத்மூத்தி தர்ஷனத்துல 7 கிறிஸ்துவோட 7 மகிமை வெளிப்படுத்தும் போது இந்த வெளிப்பாடு நிறுத்திக்கிறார். நான் மெசேஜ் எடுத்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க சொன்னா சீல்ஸ் உடைக்கப்பட்ட பின்பதாக, சீல்ஸுக்கு பின்பதாக தீர்க்கதரிசி ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட செய்தியில, இந்த செய்தியில சொல்லும்போது சொல்றாரு, என்ன சொல்றாரு சொன்னா, இதோ அவர் வெளிப்படுத்தல் 1 இருக்கிறது ஜட்ஜுன்னு சொல்லிட்டாரு. வெளிப்படுத்தல் அதுக்கப்புறம் 63 பலமுள்ள தூதனா வந்தா நம்ம பார்த்தோம். 65 ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல செய்தியில சொல்லும்போது சொல்றாரு, அந்த போட்டோ எடுத்து காட்டி, மேக்சின்ல இந்த போட்டோ காட்டி, எனக்கு ரொம்ப நாளா தெரியல இது, ஆனா எனக்கு இப்ப தெரிஞ்சு, அதான் அவர் பூமியை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார், அது வெண் டோப்பா அணிந்து கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா சுப்ரீம் ஜட்ஜா வெளிப்படுத்தல் 10 இறங்கி வந்திருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? வெளிப்பாடு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சரி, அது கீழே பாருங்க, அது கீழே. அதுக்கப்புறம் பிரஜாதிகளை ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். இந்த காரியம் இந்த ஆர்டரை பேசலாம், ட்ரூத்துக்கு வரது இந்த ஆர்டரை பேசுறதுக்கு எனக்கு நேரம் கரெக்டா இருக்கு. பாருங்க, ரத்தத்தில், அதுக்கு மேல் வசனம் சொன்னேன், அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. கிரீடங்கள் எதுக்கு அடையாளமா இருக்குது? ரூலர்ஷிப்ஸ் அடையாளமா இருக்கு. கிரீடங்கள் எதுக்கு அடையாளமா இருக்குது? ஒரு மனுஷன் கிரீடம் அணியறான்னு சொன்னா 10 கிரீடம் வச்சிருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. கிரீடம் வந்து ரூலர்ஷிப் அடையாளமா இருக்குது. அதான் போப்புடைய தலையில 3 கிரீடங்கள் இருக்குன்னு பாக்குறமா இல்லைங்களா? அப்படின்னா எதுக்கு பரலோகத்துக்கும் பூமிக்கும் உத்தரிக்கும் ஸ்தலத்துக்கு மேல அதிகாரம் இருக்குன்னு சொல்லி பிசாசு வச்சிருக்கிற காரியங்கள். கரெக்டுங்களா உங்களுக்கு? உத்தரிக்கும் ஸ்தலம்ன்ற ஸ்தலமே இல்ல, ஆக்சுவலி இல்ல. பரலோகத்துக்கு அதிபதி நான் தான், பூமி பாதாளத்துக்கும் உத்தரிக்கும் ஸ்தலத்துக்கு அதிபதி நான் தான்றதுக்கு அடையாளமா 3 கிரீடங்கள் இருந்துச்சு தீர்க்கதரிசி சொல்றார். அது பிசாசு டூப்ளிகேட் பண்றான். ஆனா கிறிஸ்துவுக்கு ஒரே அந்த கிரீடத்துல 666 இருக்கு. மற்ற விஷயங்கள் விகாரியஸ் பிளைடியன் இருக்கு. விகாரியஸ் பிளைடியர்னா தேவனுடைய குமாரனுக்கு பதிலாக விட்டு இருப்பவன் அர்த்தம். அப்படின்னா பதில் ஆள்னு அர்த்தம். விகார் அப்படின்னு சொன்ன, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னா அது, ஆனா இங்க அநேக கிரீடங்கள் இவருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ரூலர்ஷிப்ஸ், அநேக ராஜ்ய பதவிகளுக்குள்ள இருக்குது. அதான் தீர்க்கதரிசி சொல்றாரு. இதை சொல்றாரு, உயிசஸ் மெல்கிசேதேக்ல சொல்றாரு, அவர் 3 ராஜாக்களில் வருகிறார். அப்படின்னா என்னங்க? ராஜாவை, சமாதானத்தின் ராஜாக்களை சொல்றாரா? ராஜாவாகிய தியாஃபனி, ராஜாவாகிய தேவன், அவர் ராஜாதி ராஜா, அது மாதிரி பேர்கள்ல வராருன்றார். அப்படின்னா இந்த ஒன்னொன்னு இப்ப எப்படி தியாஃபினி, ராஜாவாகிய தியாஃபினி ஏன் சொல்றாருன்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பூமியில ஒரு மனுஷன் ராஜான்னு சொல்றோம்னா எப்படி சொல்றோம்? காட்டுல இருக்கிற சிங்கத்தை ராஜான்னு ஏன் சொல்றோம்? சொல்லுங்களேன். அது ராஜான்னு சொல்லிச்சு அங்க, அது ஏன் ராஜான்றோம்? சொல்லுங்களேன். பலத்தினால ஒட்டுமொத்த மிருக ஜீவன்களையும், பூமியில இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களும் ஆளத்தக்க அந்த சுவாபம் அது இருக்கிறதுனால அதுதான் என்னங்க ராஜான்றோம். அந்த மிருகத்தை. நமக்கு ராஜாவா சிங்கம்? சொல்லுங்களேன். இல்ல. நமக்கு இன்னைக்கு இருக்கிற ராஜா யாருன்னா நம்மளுடைய அத்தியட்சகர் இல்லையா? ஏன்னா இங்க மனுஷர்கள் ஆட்சி செய்யறதுக்கான அதிகாரத்தை பெற்றிருக்கிறதுனால அவரை ராஜான்றோம் இல்லையா? பறவைகளுக்கு ராஜா யாரு? கழுகு. இந்த மாதிரி. அப்ப அந்த மாதிரி இங்க தியாஃபினி, அது ராஜாவாகிய தியாஃபினின்றாரு. ராஜாவாகிய, ஏன் ராஜாவாகிய தியாஃபினி? ஏன் ராஜாவாகிய தியாஃபினி? அப்படின்னா இதேதான் விஷயம் சொல்றோம். தியாஃபினிகளுக்கு அவர் ராஜா. யார் தியாஃபினிகள்? இந்த ஆத்மாக்களுக்கு நம்ம பெற்றுக்கொள்றோம் தியாஃபினி. அப்ப இது எல்லாத்துக்குமே ராஜாவா இருக்கிறவரு உலோகோஸ் ஆகிய அந்த தியாஃபினி. உலகத்தோறதுக்கு முன்னே தேவனுடைய சிந்தையிலிருந்து வார்த்தை வெளிப்படுச்சா இல்லையா? நம்ம பார்த்தோம் கொலசேர்ல பார்த்தோம், அவர் தனியா தனக்கென்று ஒரு சரீரத்தை வெளிப்படுத்தி கொண்டான்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் குமாரனாகி அவருக்குள் சகலமும் அவருக்கென்றும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது இல்லைங்களா? அவரே தேவனுடைய சர்வ சிருஷ்டிக்கு முந்திர பேருமானவர். அவர் தான் தேவனுடைய சிந்தையிலிருந்து முதல்ல வெளிப்பட்டார். வெறும் வேர்டா வெளிப்படல. நான் மெசேஜ் சொல்லியிருக்கேன், வேர்டா இல்ல, சொல்ற சத்தமா வரல. அவருக்குன்னு ஒரு சரீரத்தை என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தி கொண்டார். தான் தியோஃபனின்னு சொன்னோம். தியோஃபனின்னா என்னங்க? தேவ சாயல். காணக்கூடாத அவரை காணக்கூடிய விதத்துல ஒரு வடிவத்துல கொண்டு வந்தார். அதான் முதல் தியாஃபினி. அப்போ அதுக்கப்புறம் நம்முடைய தியாஃபினிகள் இருக்கா இல்லையா? அப்ப நம்ம தியாஃபினி எப்ப பெற்றுக்கொள்றோம்? நம்ம எடுத்துக்கொள்ளப்பட போகும்போது இந்த சரீரத்தை விட்டுட்டு இந்த ஆத்மாவுக்கு நமக்கான தியாஃபினிக்குள்ள நம்ம போறோம். அப்போ இந்த தியாஃபினிகள் வரும்போது, அந்த தியாஃபினிகள் வரும்போது இந்த எல்லா தியாஃபினிகளுக்கும் ராஜா அவரு. அதான் ராஜாவாகிய தியாஃபினி. ராஜாதி ராஜா அப்படின் போது எங்க வருது?
நம் பூமி ஆட்சி செய்யும் போது நம்மலாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றும் போது இந்த ராஜ்யங்களும் அவர் ராஜா ஆகிறார். அதான் ராஜாதி ராஜா. அப்ப இதெல்லாம் அவருக்கு இருக்கிற கிரீடங்களா இருக்குது. அதே அநேக கிரீடங்கள் இருக்குது. நான் பேசினா நிறைய விஷயங்கள் பேசணும், நான் ஃபாஸ்டா போறேன். ஆமென். ராஜாவாகிய ராஜாதி ராஜா. அதுக்கீழ பாருங்க, ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அதுக்கு தீர்க்கதரிசி விளக்கம் கொடுக்குறார். அது கீழே நான் முன்னாடி சொல்ல பாருங்க. பரலோகத்துல சேனைகள் வெண்மையும் சுத்தமும் மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளில் ஏறி அவருக்கு பின்னாக சென்றார்கள். அந்த வெண்வஸ்திரம் இன்னைக்கு கொடுக்கப்படுற ஒண்ணு பசுத்தாவியா இருக்குது. இந்த காலத்துல நமக்கு கிடைக்க போற நியூ பாடியா இருக்குது இல்லைங்களா? உங்களுக்கு அவருக்கு பின்பதாக குதிரைகள் மேல் ஏறி புறப்பட்டார்கள்னா நமக்கு கொடுக்கப்படுற பரிசுத்தாவி கடையில அதெல்லாம் ரைட் பண்றோம். இன்னைக்கு வார்த்தை ரைட் பண்ணுது கேட்டுங்களா? இதெல்லாம் தான் ரைட் நடக்குது. அதுக்கப்புறம் புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவர் வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுதான் சொன்ன தேர்ட் புல்னு சொன்னேன். டினாமினேஷன் சொல்ற மாதிரி வார்த்தை கிடையாது, வார்த்தைன்னு சொல்லக்கூடாது. நம்ம பர்டிகுலரா தேர்ட் புல் மூலமா வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்துல காணப்படுது. அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருந்தது. அவருக்குள்ள இருக்கிற 7 விதமான மகிமையில ஒரு மகிமை வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்துல இருக்கிறது தான் இங்க இருக்கிறார். அப்ப அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் பெறப்பட்டது. தீர்க்கதரிசிக்கு சாபினோல என்ன விழுந்துச்சு? கையில சாபினோ கேனியன்ல பட்டயம் விழுந்துச்சு இல்லைங்களா? இது உன்னுடைய 3ஆம் இழுப்புன்னு சொல்லப்பட்டுச்சு. இது உன்னுடைய 3ஆம் இழுப்புன்னு சொல்லப்பட்டுச்சு இல்லைங்களா? அப்ப பட்டயம் பெறப்பட்டது. இருப்பு கோளால் அவர்களை ஆளுவார். அவர் சர்வ வல்லமையிலே தேவனுடைய உக்கிர கோபமாகி மதுள்ள ஆலை விதைக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா நாம அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதியிருந்தது. வஸ்திரத்தின் மேலும் தொடை என்பது நான் சொன்னேன். ஒரு மனுஷனுடைய ரகசியமான பாகம். ஒரு ஆண் எப்பொழுதுமே தன் தொடைய லான்ஸ் என்ன பண்ணக்கூடாது, யாருக்கும் காட்டக்கூடாது. மனைவியை தவிர யாருக்கும் லான்ஸை காட்டக்கூடாது. அது ரகசியமான பாகம். அப்படின்னா அந்த ரகசியமான பாகத்துல இருக்கிற அந்த பேர் என்ன சொல்லப்படுது? அவருடைய வஸ்திரத்தின தொடைமையில எழுதப்பட்ட பேர் எங்க யாருக்கு தான் காண்பிக்கப்படுதுன்னா மனவாட்டிக்கு மட்டும் தான் வெளிப்படுத்தப்படுது. அதான் அடையாளமா இருக்கு. சோ நான் இன்னும் இதெல்லாம் ஒரு தனித்தனியா பெரிய பெரிய மெசேஜா எடுக்கிறத நான் இந்த அதிகாரத்துக்கான ஆர்டர் உங்களுக்கு சொன்னேன். ஆமே அப்படியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி 11 to 16 ஒயிட் ஹார்ஸ் ரைடரையும் வெள்ளை குதிரை ஏறி இருந்தவர்களும் அவருடைய டீம் மனவாட்டியா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் தான் வருது இங்க பாருங்க 17 to 21 பறவைகளுக்கான விருந்து சொல்லப்படுது. பின்பு ஒரு தூதன், அதுக்கு முன்னதாக பின்பு ஒரு தூதன் சூரியன் நிற்க கண்டேன். வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனைகளின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அது கீழே ஏறி எல்லா மாம்சத்தையும் புசிக்கும்படி கூடி வாருங்கள் சொல்லி அங்க ஒரு கால் இருக்குது. யாருக்கு அந்த கால்னு சொன்னா தேவன் பறவைகளை கூப்பிடுறாரு. சரிங்களா? ஃபவுல்ஸ் ஆஃப் ஏர், வானத்தின் பறவைகளை கூப்பிடுறாரு. என்ன பண்றாரு? கூப்பிடுறாரு. பறவைகளை கூப்பிடுறாரு, பேர்ட்ஸை கூப்பிடுறாரு. அதுக்கு யாரை இது பண்றதுக்கு? இவர்களை மிருகத்தின் முத்திரையை தரித்து கொண்டவர்களை புசிக்கிறதுக்காக. மீன்ஸ் இன்னும் நாம் சரியா சொல்லணும், நாம பாக்குற அந்த வசனத்துப்படி சொல்லணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் சப்பரை ரிஜெக்ட் பண்ணவங்களுக்காக, முதலாவது விருந்தை ரிஜெக்ட் பண்ணவங்களுக்காக செகண்ட் விருந்துல அவங்களே விருந்தா வராங்க. பாருங்களேன், இப்படி ஃபர்ஸ்ட் சப்பர்ல முதல் விருந்துல நீ புசிக்க வார்த்தை புசிக்கவான்னு சொன்னா நான் வர்றது கிடையாது, சீல்ஸை புசிக்கவான்னு வர்றது கிடையாது. நான் என்ன பண்றேன்னு சொன்னா என்னோட பைனான்சியல், நான் ஒரு சர்ச்சோட கட்டப்பட்டிருக்கிறேன் இல்லைங்களா? எனக்கு சர்ச்சு தான் முக்கியம், அங்க எனக்கு ஒரு ஆர்டர் இருக்குது, அதுக்குள்ள போற. ரெண்டாவது என்னங்க, பைனான்சியல் கிரைசிஸ், அதோட கூட போற. உன் சுய பலத்துல நான் என் நிலத்துல என்ன பண்றேன்? நான் ஒரு நிலத்தை கட்டுறேன் இல்லையா? எனக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு, அதெல்லாம் நான் கட்டப்பட்டு வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா, இல்ல என் மாம்சத்தை புசிக்கிறதுக்கு 7 சீல்ஸ் ஓப்பனா இருக்குது வா அப்படின்னு சொல்லும் போது வரமாட்டேன். அடுத்து தேவன் என்ன பண்றாரு? உன்னையே செகண்ட்ல விருந்தாக்குவார் அந்த பறவைகளுக்கு. நான் இதுக்குள்ள நெக்ஸ்ட் வீக் வரும்போது, நெக்ஸ்ட் காரியம் வரும்போது நான் உங்களுக்கு இந்த காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இதுக்குள்ள இந்த ஆர்டர் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் சகோதரி. சார் கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்பொழுது அதுக்குள்ள பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவரோடு கூட சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனைகளோடும் யுத்தம் பண்ணும்படி கூடி வர கொண்டேதான் அர்மேகதோன் வாருடைய முடிவுல நடக்க போகுது இந்த வசனம், இந்த பாகம். ஏன்னா ஆல்ரெடி மிருகம்ன்றது ஒரு வல்லமையை குறிக்குது. அது பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, வேசித்தனம் பண்ணினார்கள் பூமியின் ரூலர்ஸ் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனைகளோட யுத்தம் பண்ணும்படி கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்னதாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளவர்கள். மிருகத்தின் முத்திரை எப்படி தரிக்கப்படுதுன்னா வெளிப்படுத்தல் 13:8 சொல்லுது இல்லைங்களா? அவங்க மிருகத்தின் முத்திரை தரித்துக் கொள்வாங்க. ஏன்னா அந்த மிருகம் என்ன செய்யுது சொன்னா, அந்த சொரூபம் வானத்திலிருந்து அக்கினி இறங்கத்தக்கதாக மிகுந்த அற்புத அடையாளம் செய்தது. அப்பொழுது பூமியின் குடிகள், சுயாதீனர், பெரியவர்கள், ராஜாக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க சொன்னா, அந்த மிருகத்தை குறிச்சு ஆச்சரியப்பட்டு, மிருகத்துக்கு ஒப்பானவன் யார்?
அதோடு கூட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள் சொல்லப்படுது. ஆனா இங்க ஒருத்தர் வந்துட்டாரு மிருகத்தோட யுத்தம் பண்றதுக்கு. ஆமென். புரியுங்களா உங்களுக்கு? அங்க சொல்லி அதனாலதான் அதோ அந்த மிருகத்தையும் சொரூபத்தையும் வணங்குறாங்க. அவங்க மேல மிருகத்தின் முத்திரை போடப்படுது. யாரும் இல்லை அந்த மிருகத்தோட கூட யுத்தம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லும் போது, இங்க மிருகம் பிடிக்கப்பட்ட மிருகத்தின் முன்பாக அதை செய்த அந்த செய்த அற்புதங்களாலதான் அவங்க அதை ஃபாலோ பண்றாங்க. அற்புதம்லாம் இந்த அற்புதங்கள் மட்டும் கிடையாது, அநேக விஷயங்கள் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்த அந்த அற்புதங்களால் தான் முத்திரையை தரிக்க போறாங்க. ஓ, எவ்வளவு மகத்துவமான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் சொரூபத்தையும் வணங்கினார்கள். சொரூபத்தை வணங்கினவர்கள் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசி பிடிக்கப்பட்டான். நம்ம சொன்ன லாஸ்ட் வீக் முந்தின வீக் பார்த்தோம். அப்படின்னா அந்த 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 WCCல அந்த வார்ல, தேர்ட் வேர்ல்டு வார்ல அவங்க தள்ளுறதுக்கு மெயினான இன்னொரு காரணமா இருந்தது ஆகாபையும் அவன் டீமையும் தள்ளுறதுக்கு காரணமா தான் கள்ள தீர்க்கதரிசிகள். கரெக்டுங்களா? நம்ம பார்த்தோமா இல்லையா? சரி, மிகாயா சொல்றாரு, இல்ல நான் எலியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையில நிக்கிறேன்னு சொல்லிட்டு. அதே போல வந்தாங்க யோசாபாத்தும் இந்த ஆகாப்பும் போய் என்ன பண்றான்னு சொன்னா கீலேயாத் மேல யுத்தம் பண்றதுக்கு போறாங்க, நம்ம லேண்ட் தான் சொல்லிட்டு இல்லைங்களா? அங்க இவங்க சொல்றத சைன் பண்றதுக்கு யோசாபாத் சொல்றாரு, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல 400 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். 400 பேர் ஏகமனதா நீங்க போங்க அப்படின்னு சொல்லி இருப்பு கொம்புகளை ரெடி பண்றாங்க, நம்ம பார்த்தோம். ஆனா வந்து யோசாபாத்துக்கு திருப்தி இல்லை. அவன் ஸ்பிரிச்சுவல் மேன் இல்லைங்களா? அவன் புத்தி இல்லாத கணிக்க அடையாளமா இருக்க. நான் சொன்னேன், நிறைய பேர் என்ன பண்றாங்க, வேர்டு தெரிஞ்சு என்ன பண்றாங்க, ராங் யூனியனோட கூட பிணைக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு வேர்டு தெரியும், ஆனா என்ன எதுல இணைக்கப்பட்டிருக்காங்க? ராங் யூனியன், ஏதோ பணத்துக்காக, ஆதாயத்துக்காக, மற்ற விஷயங்களுக்காக ராங் யூனியனோட இணைக்கப்பட்டிருக்காங்க. மிகாயா வந்து என்ன பண்றாரு சொன்னா, என்ன பண்றாருங்க, ஸ்டாண்டிங் எல்லாம் தனியா நிக்கிறார், வேர்டுக்காக தனியா நிக்கிறார். எலியாவோட வார்த்தையை பிரித்து கொண்டு தனியா நிக்கிறார். இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் புசித்து கொண்டு தனியா நிக்கிறார். கரெக்டுங்களா? இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இவங்க மிகாயோட வார்த்தை கேட்கல, அவங்க போய் தோத்தது என்ன காரணம் அப்படின்றதுக்கு அங்க மிகாயா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. நீங்க வந்து போனா தோத்துருவீங்க. தேவன் என்னங்க, தேவனுடைய இஸ்ரேல் ஜனங்கள் மேட் பண்ணல ஆடுகளை போல மலைகளில் சிதறிக்க கண்டேன்னு சொன்னாரா இல்லையா? அப்ப எவ்விதமா ஆவி எங்கிட்ட உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது சொன்னார், பரலோகத்தின் சேனை திரளா உட்கார்ந்துருக்கும் போது ஆகாப்ப விழத்தள்ளும்படிக்கு யார அனுப்பலான்னு சொல்லி தேவன் பேசி கொண்டிருக்கும் போது பாதாளத்துல ஒரு ஆவி ஏறி வந்துச்சு, பொய்யின் ஆவி ஏறி வந்துச்சு. ஏறி வந்து நான் போய் அவரோட 400 தீர்க்கதரிசி வாயில பொய்யின் ஆவியா நான் இருக்க போறேன், நான் அந்த காரியத்தை ஆகாத்துக்கு வர்ற நியாய தீர்ப்பை வந்து இந்த வகையில நிறைவேற்ற போறேன்னு சொல்லி அது வாங்கிட்டு வந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த பாதாளத்தின் ஏறி இருக்கிற ஆவியை குறிச்சு நம்ம பார்த்தோமா இல்ல? இன்னைக்கு என்ன பண்றதுன்னு சொன்னா என்ன செய்யுதுங்க, 4th சீல் கீழே பாதாளம் என்ன பண்ணுது, மேல வந்திருக்குது இல்லைங்களா? 5வது எக்காலத்தின் கீழே பாதாளம் ஓப்பன் ஆச்சு இல்லைங்களா? அதுக்கப்புறம் 4வது முத்திரையில பாதாளம் அந்த ரைடரை பின் தொடருது இல்லைங்களா? மங்கினர் ஒரு குதிரையை கண்டே அது மேல ஏறி இருந்தவனுக்கு என்ன பேரு, மரணம் என்ற பெயர். அவனை பாதாளம் பின்தொடர்ந்தது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் பூமி துஷ்டம் இருந்தாலும் கொலை செய்ய அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. அவனுக்கு ஒரு பட்டயமும் கொடுக்கப்பட்டுச்சு. கரெக்டுங்களா? பாக்குறமா இல்லையா? அவன் பாதாளம் இங்க மேல டிராவல் ஆகுது. பாதாளம் தீர்க்கதரிசி சொல்றாரு, பாதாள குழின்றது எதுன்னு சொன்னா இன்னைக்கு டிவின்றார். டிவி அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்ல வருதுன்னு சொன்னா எதுன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த 4th டைமென்ஷன் தான். அது 4th டைமென்ஷன்லாம் பிசாசு என்ன பண்றாங்க, யூஸ் பண்ணி பண்றான். டிவி, செல்போன், மற்ற விஷயங்கள் மூலமா இன்னைக்கு டெக்னாலஜிஸ் எல்லாம் நிறைய ஆபாசமான விஷயங்கள், பெரிய பெரிய மாடர்னான விஷயங்கள், துருபதேசங்கள் எல்லாம் எது மூலமா வருது, இந்த 4th டைமென்ஷன் மூலமா வருது. செல்போன்ல மூலமா, டிவி மூலமா நம்ம கரெக்டான விஷயத்தை திருப்பி செய்தியை வாசிக்கிறதுக்கு பதிலா அநேக விஷயங்களை பார்க்கும்போது அது மூலமா ஸ்பிரிட்ஸ் உள்ள வருது. ஒரு பெண்ணோ ஆனோ ட்ரெஸ் இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி ட்ரோல்ஸ் பண்ணணும், இப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லி எங்க வருது, கரெக்டுங்களா? மொபைல் மூலமா, டிவி மூலமா, ஆன்லைன் மூலமா வருது. பிசாசு அது மூலமா ஆவிகள் வருது. அது மூலமா வந்து அந்த பெண்கள், ஆபாசமான பெண்கள், கண்கள் மையிட்ட பெண்கள் எல்லாம் தீர்க்கதரிசிங்க பார்த்தாரு. எங்க பார்த்தாருங்க, பாதாளத்துல பார்த்தாரு இல்லையா? இப்ப எங்க பார்த்தாரு, பூமிக்கு மேல. அது வரதுக்கான வழிதான் 4th டைமென்ஷனா இருக்குது. 4th டைமென்ஷன் மூலமா வெளியே வரும். பார்த்தோம், அந்த விஷயத்த பார்த்தோம். அது பூமி மேல டிராவல் ஆகுதுன்னு சொல்லி. அதான் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, டிவி வச்சா என்ன பண்றாரு, அது பாதாளத்தின் திறவுகள் குழின்றார். அப்படின்னா தீர்க்கதரிசி சொன்னது நோக்கம் சொன்னா 4th டைமென்ஷன், இந்த நெட் மற்ற விஷயங்களா இருக்குது இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ண நம்ம யூஸ் பண்றோம். நீங்க டிவி வச்சிருக்கீங்கன்னா நம்ம வச்ச நோக்கம், அந்த டிவின்றது வெறும் அது மெக்கானிக்ஸ் தான். இதுக்கு பின்பாக செயல்படுதுல நெட் மூலமா வருது பாருங்க, அதான் அங்கதான் செயல்படுது. இது ஒரு மெக்கானிக். இது மூலம் வேர்டை நம்ம யூஸ் பண்றோம், வேர்டை நம்ம காட்டுறோம். புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? அப்ப இது ஆசீர்வாதத்துக்கு யூஸ் பண்றோம். இது புரியுங்களா? இதோட ஆசீர்வாதத்துக்கு. ஆனா பிசாசு இது என்ன பண்றான், சாபமா மாத்தி அது நம்ம என்ன பண்றது, நெட் விஷயங்கள் இதுக்குள்ள போக அப்படியே பார்த்துட்டே இருந்தா அப்படியே ஒரு 4 hour 2 hour 3 hour 5 hour 6 hour என்ன பண்றான், ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கிறான்.
அது மூலமே நாங்க தவறான விஷயங்கள் போய்கொண்டே இருக்குது. அப்ப என்ன பண்ணுது, பாதாளத்தின் ஆவி வெளியே வந்து பிடிக்கிறது கிடையாது, கண்ணுக்குள்ள போகுது. கண்ணுக்குள்ள அப்படி என்ன பண்ணுது, கண்ணுக்குள்ள போகுது. எப்படி போகுது, கண்ணுக்குள்ள. என்ன சொல்ல, அதாவது என்ன சொல்ற வசனம் சொல்றது இல்லைங்களா, நம்முடைய சரீரத்துடைய வாசல் என்ன இருக்குது, கண்ணா இருக்குது. சரீரத்துடைய வாசல் கண்ணா இருக்குது. கண்ணுக்குள்ள போற விஷயங்கள் எப்படி என்ன பண்ணுது, நம்மள ஆட்கொள்ளுது. இங்க யாருமே என்ன கிடையாது சூப்பர் நல்லவன் அப்படி கிடையாது. நம்ம எதுக்கு இடம் கொடுக்குறோமோ அந்த ஆவிகளால ஆட்கொள்ளப்படுவோம் இல்லைங்களா. நம்ம என்ன பண்றது, கண்கள் தேவனுடைய பார்வையை பார்க்கறதுக்கு தான் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. அதனாலதான் நம்ம இயற்கை மேம்பட்ட தூதர்களை பார்க்க முடியல. நீங்க கேக்குறீங்க பாருங்க, ஏன் தூதர்களை நம்மளால பார்க்க முடியல? இந்த கண் வந்து தேவனுடைய வார்த்தையை பார்க்கறதுக்கு, தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு, தேவனை குறிச்சு இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்களை பார்க்கறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம், ஃபோர்த் டைமென்ஷன்ல வர்ற அந்த பாதாள காட்சிகளை பார்க்கும்போது இந்த கண் வந்து தேவனுடைய வார்த்தையும் இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்களை பார்க்கறதுக்கு தடையாகுது. அதனாலதான் தீர்க்கதரிசி தான் கார்ல என்ன பண்ணாருங்க, சிலுவை வச்சார். நம்ம சிலுவையும் சொல்ல வரல. அப்படின்னா அந்த தன்னுடைய அந்த போக்கஸ் என்ன பண்றாரு சொன்னா, இன்னைக்கு அமெரிக்க பெண்கள் மோசமா இருக்கிறாங்க. அங்க என்னங்க ஃபோர்த் டைமென்ஷன் மூலமா மேல வந்து அந்த மாடர்ன் பெண்கள் அவங்களுடைய ஆடைகள், அவங்களுடைய ஜுவல்ஸ், மற்ற விஷயங்கள்லாம் என்ன பண்ணுதுங்க, அவனுக்கு கெடுக்கும் போது தீர்க்கதரிசி என்னோட போக்கஸை என்ன பண்றேன், சிலுவை கிராஸ் வேர்டு மேல வைக்கணும். போக்கஸ் பாரு வேர்டு மேல வைக்கணும். எதை கேட்கிறோன்றது வேர்டு மேல வைக்கணும் இல்லைங்களா. ஃபோர்த் டைமென்ஷன் மூலமா என்ன பண்ணுது பிசாசு, காதுலயும் அட்டாக் பண்றான், கண்லயும் அட்டாக் பண்றான் இல்லைங்களா. இது சாப்பிடணும், தேவையில்லாத உணவுகள் சாப்பிட எப்படி தெரியுது, இந்த ஃபுட் சாப்பிடணும். யூடியூப்ல ஓபன் பண்ணா வெறும் என்னங்க யூடியூப் கிச்சன்ஸ் தான், இந்த ஃபுட்டை பண்ணு அந்த ஃபுட்டை பண்ணு. பசங்க பார்த்து என்ன பண்றாங்க, எனக்கு பர்கர் வேணும், பீஸா வேணும். இதெல்லாம் எங்க வருதுங்க, இதெல்லாம் ராங்க சரத்தை கெடுக்கிற விஷயங்கள் எல்லாம். இதெல்லாம் எதுங்க ஃபோர்த் டைமென்ஷன் பிசாசு என்ன பண்றான், டோட்டலா பூமியை கெட்டு நாசம் பண்றான். என் வீட்டுல வந்து என்ன பண்ணாங்க, எனக்கு வந்து வருமானம் இவ்வளவுதான் இருக்குது, ஆனா வந்து எனக்கு அந்த டிவி வேணும், அந்த சோபா வேணும், நான் டிவியில பார்த்தா இந்த ட்ரெஸ் வேணும் இல்லைங்களா. அப்ப வருமானத்துக்கு பிளானே பண்றது கிடையாது. இதெல்லாம் பிசாசு ராங், இதெல்லாம் வந்து பக்கா ராங். வார்த்தையோடு நீங்க தடித்து கொண்டு விசுவாசத்தை செய்யும் போது தேவன் அன்னைக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு போஷிப்பார். விசுவாசத்துல வாழணும். எப்படி வந்து பெண்கள் வந்து இந்த ட்ரெஸ் போடணும், அந்த ட்ரெஸ் போடணும், அந்த மேக்கப் பண்ணணும், அந்த மேக்கப் பண்ணணும், இந்த மேக்கப் பண்ணணும் இல்லைங்க. ஒரு பேழையில வந்து சின்ன ஓட்டம் வந்தா போதும், பேழை முடிஞ்சிருமா இல்லையா. சின்ன ஓட்டம் தான், சின்ன ஜுவல்ஸ் தான் இருக்கு, சின்ன மோதிரம் தான், சின்ன ட்ரெஸ் தான், சின்ன காரியம் என்ன பண்ணுங்க, நம்ம என்ன பேழைய என்ன பண்ணுங்க முழு வச்சிரும் இல்லங்க. இந்த சின்னதாங்க. நீ வார்த்தையில என்னங்க விசுவாச கப்பல்ல போயிட்டு இருக்கிறோம், அந்த விசுவாச கப்பல் சின்ன ஓட்ட போதும் பிசாசு உள்ள வந்துருவான். சகோதரி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. நான் நெக்ஸ்ட் வீக் எடுக்கிறேன். இந்த அதிகாரமே இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் இன்னொரு வசனமா பேசல, ஒரு வசனத்துக்கு ஒரு மெசேஜ் பேசணும். அவ்வளவு ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ் இதுக்குள்ள இருக்குது. நான் வெறும் அதிகாரத்தை மட்டும் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். பாருங்க, கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டான். கள்ள தீர்க்கதரிசின்றத நான் சொன்னேன். தீர்க்கதரிசி பிசாசுடைய திருத்துவம் 3 இருக்குது. மிருகம், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி. ஃபர்ஸ்ட் அந்தி கிறிஸ்து வந்தான் ஆதி அப்போஸ்தலர் சபை காலத்துல. அதுக்கப்புறம் மிருகம், அது சரி கள்ள தீர்க்கதரிசி, அப்புறம் மிருகம். கடைசி நாட்கள ஒரு மனுஷனுக்குள்ள வாசம் மிருகம். கள்ள தீர்க்கதரிசின்றது போப்புடைய ஆதிக்கத்தை குறிக்குது, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதனாலதான் ராங் டாக்டரின்ஸ் இல்லையா. கள்ள தீர்க்கதரிசின்றது எப்போது பிரசங்கியை குறிக்கும். அப்படின்னா கள்ள தீர்க்கதரிசி நான் சொன்ன வெளியில மட்டும் கிடையாது, முத்திரையிடப்படுதல் நீங்க டினாமினேஷன்ல நினைக்காதீங்க. என் டைம் மெசேஜ்ல முத்திரையிடப்படுதல் நடக்குது. மிருகத்தின் முத்திரை வருது தெரியுமா உங்களுக்கு. மிருகத்தின் முத்திரையால புத்தி இல்லாத கன்னிகள் பாதிக்கப்படுறாங்க. பியூர் வேர்டை ஏற்றுக்கொள்றதுல நிறைய பேர் என் டைம் மெசேஜ் பேர் வச்சுக்கின்னு அவன் பியூர் வேர்டை ஏற்றுக்கொள்றதுல அவனுக்கு கொடுக்கப்பட்ட உண்மையான அனாயிட்டியை புரிஞ்சுக்கிறது கிடையாது. பினான்சியலுக்காகவும் பேருக்கும் புகழுக்காகவும் மினிஸ்ட்ரி பண்றது, பெரிய WCC கூட்டத்தை சேர்த்துக்கிறது, அந்த கூட்டத்துக்கு நோக்கமே கிடையாது. குழப்பம் அங்க இருக்கும், கயாஸ் தான் இருக்கும். இவர் வேற உபதேசம், அவர் வேற உபதேசம், அவர் வேற உபதேசம். ஒரு ஃபில்பிட்டுக்கு யார் வரணும், இது என்ன வருதுன்னு சொன்னா உங்களுக்கான உங்களுடைய இருதயத்துக்கு வாசலுக்கு பொறுத்து வேர்டிங் வருது, ஸ்வாடிங் வருது. இங்க நான் தவறான ஆசையத்தை எடுத்துனோம்னு சொன்னா உங்க ஆத்து மக்களை தவறான இடத்துக்கு வழி நடத்துறோம்னு அர்த்தம். அதனாலதான் நான் என்ன இங்கெல்லாம் வந்து ராங்கான நபர்கள் எடுத்து ஏத்துறதே கிடையாது. அவங்க பரிசோதிச்சு அவங்க வேர்டு எப்படி இருக்குது, எந்த மாதிரி அவங்க ப்ரீச் பண்றாங்க புரியுதுங்களா. யாரும் என்ன பண்ணிட முடியாது. அதெல்லாம் ராங். அதே போல நீங்க வாங்குறது எனக்கு க்ளோஸா இருக்கிற இங்க வந்து மெசேஜ் கொடுங்க, ராங். நான் என்ன பண்றேன்னு சொன்னா என்னுடைய தேவைக்காக உங்களுடைய ஆத்மாக்களை ரிஸ்க்ல வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணல, தயாரா கிடையாது. அதே போல ஆத்மாக்கள் ஒரு கூட்ட ஆத்மாக்கள்ல ஒரு கூட்டத்துல வந்து சின்ன ஒரு ஆடு வந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமா என்ன ஆயிடுங்க, கெட்டுடும். அதெல்லாம் இருக்கக்கூடாது. பியூர் வேர்டு பிரீச் பண்றோம். வார்த்தைக்கு தான் இங்க என்ன பண்றது, நம்ம லீகலிஸ்ட் கிடையாது. அதே போல வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம். நம்ம அதை நோக்கி தான் போகணும். புரியுதுங்களா உங்களுக்கு. நம்மளாம் ஆடுகள் வெள்ளாடுகள் கிடையாது. நம்ம எல்லாம் என்ன இருக்கிறோம், ஆடுகளா இருக்கிறோம். ஆடுகள் ஒரு மெய்ப்பணி கீழே தான் நிற்கும் இல்லையா. அது கீழே நம்ம என்ன பண்ணோம், என்ன பண்ணோம், நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆடுதான் இந்த உலகத்துல தன்னுடைய உரிமையை என்ன பண்ணுங்க பூமியிலே. அதனால கிறிஸ்துவ விசுவாசிகள் ஆடுகள் ஒப்பிட்டு பேசுற. ஆடு எப்பொழுதுமே தன்னுடைய உரிமையை யாருக்கு ஒப்பிடும், மேய்ப்பனுக்கு ஒப்பி கொடுக்கும். ஆனா வெள்ளாடு என்ன பண்ணாது, இல்ல வெள்ளாடுக்கு மேய்ப்பனே கிடையாது. வெள்ளாடு என்ன மேய்ப்பனும் கிடையாது. அது எந்த இடத்துல நின்று என்ன பண்ணாது, மேயாது. எந்த இடத்துல நின்று மேயாது.
புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அதே என்னங்க கசாப் கடையில அது கூட எகிரி குச்சி ஓடிடும் இல்லைங்களா? தீர்க்கதரிசி சொல்றாரு, நம்ம சொல்றாரு என்ன சொல்றாரு, அது வந்து என்ன பண்ணுமா, வெள்ளாட வந்து செம்மறியாட அது வெற்ற இடத்துக்கு நடத்துறதே வெள்ளாடு தானா. அதனாலதான் எப்பொழுதுமே வெள்ளாடு கூட போக கூடாது. அது உங்களை சிக்க வச்சுட்டு என்ன பண்ணிடும், ஜம்ப் பண்ணி ஓடிடும், நீங்க போய் மாட்டிப்பீங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அநேக விஷயங்கள் யூடியூப்ல இருக்குது. அதனால நான் என்கிட்ட கேட்கிறேன், ஒரு முறை என்ன பண்ணுங்க சொன்னா நீங்க சென்சார் பண்ணுங்க, என்னோட கேளுங்க. நீ எதையும் உங்களுக்கு நான் தடை பண்றது கிடையாது, நான் லீகலிஸ்ட் கிடையாது, இதெல்லாம் பார்க்க கூடாது அதெல்லாம் பார்க்க கூடாது சொல்றது கிடையாது. உங்க ஆத்மாக்கள் பிள்ளைகளே, உங்க ஆத்மாக்கள் எனக்கு தெரியும், நீங்க வந்து எல்லாமே என்ன கிடையாதுங்க, இந்த உங்களுடைய ஆத்மா வளர்ச்சி எனக்கு தெரியும், எந்த அளவுக்கு நீங்க வளர்றீங்கன்னு சொல்லிட்டு. நான் பிரத்யேகமான ஸ்பெஷலான ஜனம் சகோதரி சகோதரி. ஒரு நபர்கிட்ட பேசினாலும் சரி, பழகும்போதும் சரி, எந்த செய்தியை கேட்கறதுன்றதுலயும் சரி, நீங்க இங்க கன்சல்ட் பண்ணி சொன்னா உங்களுக்கு நலமான காரியங்கள் இருக்கும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபுட் இங்க ப்ரீச் பண்ணப்படுது, வேர்ட் ப்ரீச் பண்ணப்படுது. நீங்க அதை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, நீங்க அதை தியானிக்கணும். பாருங்க, கடைசியா சொல்றேன், மற்றவர்கள் அது கீழே மிருகம் பிடிக்கப்படுது, மிருகத்தின் முதலாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தையும் வணங்குவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டார். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். அப்படின்னா 1000 வருஷத்துக்கு முன்பதாகவே மிருகமும் கள்ள தீர்க்கதரிசி தள்ளப்பட்டாங்க. 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் பிசாசும் மரணமும் அந்த வேசி மீன்ஸ் அங்க இருக்கிற விசேஷிகள்லாம் நியாய தீர்ப்புக்கு அப்புறம் தள்ளப்படுறாங்க. ஆனா கள்ள தீர்க்கதரிசி எவ்வளவு பெரிய தப்பு பாருங்க, முன்னாடியே தள்ளப்படுறான். மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் முன்னாடியே தள்ளப்பட்டாங்க. பாருங்க, மிருகம் கள்ள தீர்க்கதரிசியும் மிருகமும் ஆமா. அப்ப என்ன பண்றான்னு சொன்னா, உயிரோட அக்கினி கடலில் தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏரியுடைய வாயிலிருந்து புறப்பட்ட பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. நான் வெறும் 19வது அதிகாரத்தை மட்டும் சொல்லியிருக்கிறேன். பறவைகள் யாவும் என்ன இருக்குது, திருப்தி அடைந்தன. அது கடைசியா நடக்க போற விருந்து, 2 விருந்துகளை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட் இது என்ன, நான் இந்த மெசேஜுக்குள்ள நோட்ஸ் ஒரு நோட்ஸ் கூட வாசிக்க முடியல என்னால, இந்த அதிகாரத்தை மட்டும் தான் உங்களுக்கு டீகோட் பண்ணியிருக்கிறேன். சரி, நம்ம ஒரு ஆர்டர் பாத்திரலாமா? இந்த ஒரு ஆர்டர் பண்ணல, ஏன்னா நான் வந்து உள்ள வரலாம்னு நினைச்சேன், உள்ள வந்து மெசேஜ்குள்ள போய் பேசணும்னு நினைச்சேன். ஒன்னொன்னு ஒரு காரியமும் இந்த காலத்துல எப்படி நடக்குது, அது 2 விருந்துகள் ஸ்பிரிச்சுவலி இருக்குது. ஒன்னு ஸ்பிரிச்சுவலி நம்ம மேரேஜ் யூனியன்ல இருக்கிறோம், ஸ்பிரிச்சுவலி நம்ம விருந்து சாப்பிட்டுக்கிறோம். அந்த விருந்து எப்பேற்பட்ட விருந்து, இன்னைக்கு நிறைய சபைகள் மெசேஜ் எல்லாம் நிறைய விருந்துகள் சாப்பிடுறாங்க. ஆனா அது விருந்தெல்லாம் தேவன் வச்சிருக்கிற கரெக்டா பர்ஃபெக்டான விருந்தா அப்படின்னா கிடையாது. எதை தீர்க்கதரிசி இன்னைக்கு நம்ம விருந்தா கொடுத்திருக்கிறார், தீர்க்கதரிசி செய்தி மூலம் எது நமக்கு கிடைக்கிறது, எது சாப்பிடணும், ஸ்பிரிச்சுவல் மனுஷன் வந்து மறுவப்படுத்து எதை சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு, செய்தி இருக்குது. புரிஞ்சுக்கோங்க. அதே போல இதை ரிஜெக்ட் பண்றவங்க இத ஃபுல் கோர்ஸ் மீல் நம்ம சாப்பிடுறது. ஃபுல் கோர்ஸ் மீல் என்னங்க, ஃபுல் ஸ்கொயர் ஃபோர்ஸ் மீல் சொல்றோம். ஃபுல்லா நமக்கு என்ன தேவையோ எல்லா விஷயம் இந்த காலத்துல சீல்ஸ்ல எல்லாமே இருக்குது. சீல்ஸ் ப்ரீச் பண்ண சபையே கிடையாது. நான் என்ன பண்ண முடியாது, அவங்களாம் வந்து என்ன பண்ண முடியும் சொன்னா, அந்த ப்ரீச் பண்ணல அப்படின்னு சொன்னா பிலீவரா தான் நான் கன்சிடர் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும், அவங்களாம் சீனியர் பிலீவரா ஒரு வேலை இருக்கலாம். ஏன்னா ஆத்மாக்கள் வந்து என்ன எதனால போஷிக்கப்படும், இன்னைக்கு தேவன் விசுவாசி எதனால போஷிக்கணும், அவரு தான் போஷிக்கிறதுக்கான ஆகாரம். இன்னைக்கு எப்படி வந்திருக்காருங்க, சீல்ஸா வந்திருக்காரு. எப்படி வந்திருக்காரு, அவர் 7 சீல்ஸா வந்திருக்கிறார். 7 பார்ட் கிறிஸ்து தான். அதுதான் நம்ம இன்னைக்கு புஷிக்கிற ஆகாரம். அதை புஷிச்சாதான் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான காரியங்கள் போகும். ஸ்பிரிச்சுவலி எதெல்லாம் வீக்கா இருக்கணும் அதெல்லாம் கட்டப்படணும். நீ ஸ்திரமாவீங்க. நான் இங்க உங்களை சிச்சிக்க உங்களுக்குள்ள என்ன பண்ற, இந்த ஃபுல் பீட் என்ன பண்ணுன்னு சொன்னா, உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். அந்த உங்களுக்கு கல்லா இருக்கும்போது அதை வெட்ட ஒரு நாள் வந்து கிறிஸ்துடைய சுவாபம் வெளியே வரும். தேவன் என்ன பண்றாரு, வேர்டை வச்சு வெட்டார். புலி வசனம் சொல்ல, கர்த்தருடைய வசனம் அது சமட்டியா இருக்குது, கண்மலைகளை பிளக்கிறது. கர்த்தருடைய வசனம் நல்ல சமட்டி. வசனம் பாடல் இருக்கா, கர்த்தருடைய வசனம் நல்ல வல்ல சமட்டினா அது இது கண்மலைகளை. அப்ப நம்ம கல்லா இருக்கும், நமக்குள்ள கிறிஸ்துடைய சுவாபம் இருக்கணும்னா வெட்டணும். இன்னைக்கு ஒரு வாரம் வெட்டுறேன் இல்லைங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க. கரெக்டா பிரேயருக்கு வாங்க, வேர்டுக்கு வாங்க, வார்த்தை கீழ்படிங்க. உலக ரீதியான ட்ரெஸ் ஆடைகள் போடாதீங்க. ஜுவல்ஸ் நமக்கு எல்லாம் வந்து என்னங்க வார்த்தையில இல்லவே இல்லை. நீங்க அந்த உலகத்துக்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா இந்த உலகத்துக்குள்ள எல்லா காரியத்தையும் தியாகம் பண்ணணும். புரிஞ்சுக்கலாம், காம்ப்ரமைஸே கிடையாது. அவிசுவாசியோட கூட பிணைக்கப்படக்கூடாது. இங்க வந்தா இந்த இடத்துல நாங்க யூசிஎஃப் வந்து பெர்ஃபெக்ட்டான பிரைட் குவாலிட்டியை கொண்டு வரணும். குவாலிட்டி ஆஃப் பிரைட் வந்து இங்க என்ன பண்ணுவோம், மெச்சூரிட்டியான பிரைட் வரணும். இங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த ஒரே கீஸ் வார்த்தைகள் என்ன பண்ணுது, ஒரே தலைமைக்குள்ள ஒண்ணாகணும். அதனால தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். எங்கேயோ இருந்தா கூட நம்ம என்ன பண்றாரு, அந்த சுவாபத்தை, அந்த தாழ்மையில சுவாபத்தை கொடுத்ததுனால என்ன பண்றோம், நம்ம எல்லாம் குறிச்சு வரோம். வார்த்தை கீழ்படியணும். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அப்ப எதனால சொன்னா, நம்ம எந்த விருந்துக்கு வரோம், முதல் விருந்துக்கா செகண்ட் விருந்துக்கா, புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அப்ப எகைன் நம்ம ஃபர்ஸ்ட் விருதுல இருந்தான்னு சொன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்பேற்பட்ட,
நம்ம எதுக்கு இடம் கொடுக்குறோம்? ஃபோர்த் டைமென்ஷன்ல இருக்கிற காரியங்களுக்கு இடம் கொடுக்குறோமா? அந்த ஆவிகளுக்கு இடம் கொடுக்குறோமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. செகண்ட்ல வந்து விருந்து, இப்போ மிருகத்தை வந்து இந்த பறவைகள் வந்து சாப்பிடுதுன்னா எது சாப்பிடும்? வந்து ரெண்டு சாப்பிடும். ஒண்ணு ஒல்ச்சர் பருந்து சாப்பிடும், இன்னொன்னு பிணந்தின்னி கழுகு சாப்பிடும். கரெக்டா சொல்ல போகுது அவங்களுக்கு? நீ சத்து எலியன்னுச்சுன்னா எது வந்து சாப்பிடுங்க? பருந்தும் பிணந்தின்னி கழுகு வந்து சாப்பிடும். கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்போ எது வந்து சாப்பிடும்? உயிரோடு இருக்கிறத சாப்பிடாது, செத்து போனதை சாப்பிடும். அப்படின்னா பிசிக்கலா அது நடக்க போடு. ஆனா ஆவிக்குரிய நிலையில மரித்த ஆத்மாக்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களை இன்னைக்கு வந்து பிணந்தின்னி கழுகுகள் சாப்பிடுது. புரியுதுங்களா உங்களுக்கு? பவுல் சாப்பார், பவுல் சாப்பார்னா அது கெட்ட ஆவிகள், பொல்லாத ஆவிகள், பொல்லாத ஆவிகள் அடையாளமா இருக்குது. உங்களுக்குள்ள ஆவிகள் மரிச்சவர்களா இருந்தீங்க சொன்னா பிசாசு வந்து பிடிக்கும், அந்த இடத்துல பிடிப்பான் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லைங்களா, பொல்லாத ஆவியை வந்துட்டு வெளியே போகும்போது அவளை வறண்ட நிலங்கள்ல சுற்றி திரிந்து வருது. திரும்ப அந்த வீட்டுல வந்து எந்த ஜீவன் இல்லாத வந்துச்சுன்னு சொன்னா திரும்ப 1:7 வந்து உள்ள தங்குது. நீங்க வந்து ஒருவேளை நேற்று மெசேஜ்க்குள்ள வந்து ஒருவேளை உங்களுக்குள்ள பழைய ஆவி போயிட்டு இருக்கலாம், ஆனா நீங்க உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி உள்ள ஃபில் பண்ணல, உங்க ஜீவன் உள்ளதா நீங்க இல்லைன்னு சொன்னா, நம்ம இல்லைன்னு சொன்னா அந்த ஃபவுல் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க? பிடிக்கும், சாப்பிடும், உங்களும் சாப்பிடும். நம்ம பாக்குறோம் இல்லையா, அபிரகாம் காலத்துல என்ன பண்ணுதுங்க? அபிரகாம் பலியை ரெடி பண்றாரு இல்லையா? நான் நெக்ஸ்ட் வீக் எடுக்கிறேன், அந்த காரியத்துல எடுக்கிறேன். அபிரகாம் பலியை ரெடி பண்ணும்போது பறவைகள் அந்த உடல்கள் மீது என்ன பண்ணுது? உடல்கள் மீது இறங்கின, அது அபிரகாம் அவை விரட்டினான் இருக்கு இல்லைங்களா? தீர்க்கதரிசி இறங்கின பறவைகளை வந்து பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள் என்ற பொல்லாத அசுத்தாவிகள் என்ன பண்ணுது? சபையை தீட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுது? வருது. அப்போ தீர்க்கதரிசி தான் அந்த செய்தியாளன், அது அபிரகாம். அப்ப என்ன பண்றான்னு சொன்னா வராம அந்த டீமன் ஸ்பிரிட்ஸை விரட்டுறார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஒரு உடம்படிக்கு கீழே என்ன பண்றோம்? நம்ம சரீரங்கள் ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கும் போது நம்ம ரெசரக்டா அதை கண்டடைறோம். புரிஞ்சுக்கோங்க நல்லா. அப்போ நீங்க ஸ்பிரிச்சுவலி டைடா இருந்தீங்கன்னு சொன்னா, ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய நிலை மரித்தவர்களா இருந்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு எந்த மெசேஜ்ல நிறைய பேர் மரிச்சு போயிருக்காங்க ஸ்பிரிச்சுவலி. அவங்களுடைய தீர்க்கதரிசி மார்ச்சரி இருக்கிறாங்களாம். அசையாத எந்த சபையும் ஜீவனற்றதுன்ற, அதனால சொல்றேன் உங்களை, நீ கத்தணும், கூச்சல் போடணும், வார்த்தையை நீ என்ன பண்ணுங்க? ரிசீவ் பண்ணணும். அசையாத எந்த சபையும், அசையாத எந்த மனிதனும், வார்த்தைக்கு அசையாத மனுஷனும் அவன் என்னவா இருக்கிறான்? மரித்தவனா இருக்கிறான், மரித்த சபையா இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன். அப்படி கிடையாது. ஸ்பிரிச்சுவலி we are alive, நம்ம ஜீவிக்கிறோம். நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம மார்ச்சரியில கிடையாது, எங்க பர்த் வார்ட்ல இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? பர்த் வார்ட், பிறக்கிற அந்த குழந்தை, பிறக்கிற குழந்தை பேரு இடத்துல இருக்கிறோம். அதனால தான் என்ன பண்றோம்? அந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை துள்ளுறோம், கத்துறோம். அங்க 3 விஷயம் இருக்குது: ஜலம், ரத்தம், ஜீவன் வந்திருக்குது. நியூ பாடிக்காக காத்திருக்கிறோம். நம்ம நியூ பாடிக்குள்ள நம்ம போறதுக்கு காத்திருக்கிறோம். ஜீவன் வந்திருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா சகோதர சகோதரி, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் இது எல்லாத்துடைய ஒன்னொன்னு பைபிள் பேட்டர்ன், ஓல்ட் டெஸ்ட்மென்ட், நியூ டெஸ்ட்மென்ட் வரைக்கும் இந்த 2 விருந்துகளை குறித்து நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். யோசனை பண்ணி பாருங்க சகோதரனே. இந்த 19வது அதிகாரம் வெறும் அதிகாரமே போக கூடாது. நெக்ஸ்ட் வீக் நீங்க போய் வீட்டுல தெளிவா இது வாசிங்க. 19வது அதிகாரத்துல இருந்து நான் சொன்ன ஏறக்குறைய 15ல இருந்து 22 வரைக்கும் வாசிங்க. மெதுவா வாச்சிடலாம். இதெல்லாமே தேவன் வந்து அப்படியே எனக்கு மனப்பாடமா ஏறிடுச்சு. இதெல்லாம் என்ன மெமரி ஆயிடுச்சு. நான் என்ன பண்றேன்? நான் வார்த்தையை லவ் பண்றேன், அதிகமா லவ் பண்ண வசனங்கள்லாம் எதுவுமே சொல்ல தேவையே இல்லை. வசனம் எல்லாம் வாயை திறந்து இந்த வசனம் சொல்லி தேவையில்லை. நீங்க லவ் பண்ண வசனம் உங்களுக்குள்ள இருக்கும். வேர்டு எனக்கு இந்த பைபிளை எடுத்து ஒரு நாள் என்னங்க பைபிளை எடுத்து போட்டா கூட இல்ல, பைபிள எடுத்து மெசேஜ்ல எடுத்து போட்டு எனக்கு கவலையே இல்லை. எனக்கு என்ன இல்ல, ஏன்னா எல்லாத்தையும் எங்க லோட் பண்ணிருக்கிறோம்? இருதயத்துல லோட் பண்ணிருக்கிறோம். அப்ப அதுக்குள்ள இருக்கும்போது என்ன பண்ண, நம்ம வந்து எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? ஏன்னா சகோதரி எவ்வளவு லோட் பண்ண ஆரம்பிங்க, உங்களுக்குள்ள வார்த்தை உள்ள போகதான் உங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தம் வெளியே போகும். நீங்க ஒரு நம்ம பேழையா இருந்தா, விசுவாச கப்பலா இருந்தா, சின்ன ஓட்டை இருந்துச்சுன்னா அதை அடையுங்க. எனக்குள்ள வந்து உலகத்தின் ஆவி, உலக ஃப்ரெண்ட்ஸ்ன்ற ஓட்டை இருக்குது. எனக்குள்ள ஒருவேளை ஜுவல்ஸ்ன்ற ஓட்டை இருக்கு. எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் பண்ற ஓட்டை இருக்குது. எனக்கு பொல்லாத நண்பர்களுடைய சலாகாசங்கன்ற ஓட்டை இருக்குது. நான் ஜெபிக்கல ஜெபம் பண்ற அந்த தடை எனக்குள்ள இருக்குது. தீர்க்கதரிசி சொல்றார், நான் தப்பே செய்தல் ஆண்டவரே, ஆனா வந்து ஒரு நாள் ஆண்டவரே நேரத்தை, நீ கொடுத்த நேரத்தை உங்களுடைய நேரத்தை திருடுறதுக்காக என்ன மன்னிங்கன்ற. எவ்வளவு நேரத்தை நம்ம திருடுறோம் யோசனை பண்ணி பாருங்க சகோதரி. இப்பெல்லாம் புசிக்க வேண்டிய நேரம், வார்த்தையை நம்ம புசித்து கொண்டே இருக்கணும். 7 சீல்ஸை புசித்து கொண்டே இருக்கணும். அதை புசிக்க நம்ம என்ன பண்ணுவோம்? மனாந்தர பிரயாணத்தை மேற்கொள்ள முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லாம் கண்களை மூடலாம். நம்ம நேரம் இல்லை, ஜெபிக்கலாம். எல்லாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடலாம். எல்லா கண்களை மூடி இருதயங்களை தாழ்த்தலாம். ஸ்தோத்திரிக்கிற ரட்சா, கிருபை நேர்ந்தங்கள் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம்ப்பா. நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். காண்பவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, மங்காதவரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே, உண்மை நாங்கள் நேசிக்கிறோம். எல்லா கண்களும் மூடி எல்லா ஸ்தோத்திரங்களும். இதனால தேவன் நாம பேசின அந்த தயவுகளுக்காய் கூட நன்றி ராஜா. 2 விருந்துகளை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஐயா. நாங்கள் 2ஆம் விருதுல போகாதபடிக்கு
இரண்டாவது விருதுல உணவாய் போகாதபடிக்கு முதல் விருந்துல உண்மை நாங்கள் புசிக்க வந்திருக்கிறோம். இதனால எங்களை நாங்கள் தரைமட்டுமாய் தாழ்த்துக்கிறோம் ஐயா. வந்தவர்களை ஆசீர்வதிங்க, வராதவங்களுடைய இருதயத்துல பேசுங்க ஐயா. எங்களை நாங்கள் தரைமட்டுமா ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கறதான வேலையில பிரதர் பேதுரு பேசப்பட்ட காரியங்களுக்காய் ஜெபிக்கும்படிக்கு, நாயத்தை ஜெபிக்கும்படிக்கு, ஒவ்வொரு நபருக்காகவும், ஒவ்வொரு விசுவாச குடும்பத்துக்காகவும், வந்தவர்களுக்காகவும், ஆன்லைன்ல கேட்கிற உலகம் முழுசும் இருக்கிற மனவாட்டியின் பாகத்துக்காகவும், இந்த ஊழியத்துக்காகவும் இன்னுமாய் வார்த்தையோடு கூட ஐக்கியப்படும்படிக்கு அந்த முதல் விருந்துல நம்ம அழைப்பில்ல நம்மளை கொண்டாந்து உள்ள வைத்திருக்கிறார். எனவே இந்த காரியத்துக்கு ஜெபிக்கும்படியா சகோதரனை கேட்டுக்கொள்கிறேன். அவர் ஜெபிக்கிறத மேல எல்லா கண்களும் மூடலாம், எல்லா கண்களும் மூடலாம், எல்லா கண்களும் மூடலாம். கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே வெளிப்பாடுகளை நாங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே இந்த ஜீவியத்திலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை ஆண்டவரை சரீரம் மாறுபடுவதற்காகவும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். அந்த தயவுகளுக்காக நன்றி ராஜா. உடைய மகிமையின் மேகம் இந்த நாள்ல கத்தாவே எங்களோடு கூட வந்ததற்காக கூட நன்றி, நன்றி என்று நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. அப்ப எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம், நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லா கண்களும் மூடலாம். ஒப்பு கொடுக்கிற நினைப்பவர்கள் சகோதர சகோதரி, ஆண்டவரே இன்னுமாய் அந்த பாதாளத்தின் ஆவிகளுக்கு நான் இடம் கொடுக்கிறேன் ஐயா. இன்னும் சரியான புதிய புதிய பிறப்பின் அனுபவம் எனக்குள்ள இருக்கு இல்ல ராஜா. எங்களை நான் தாழ்த்துக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எல்லா கண்களும் மூடி இருக்கிற வேலையில இன்னுமா ஏதோ என் வாழ்க்கையில இன்னும் சரியில்லை, அதனோட கூட பேசுவீரா என்று சொல்லி யோசிக்கிற நினைக்கிறவங்க சகோதர சகோதரி, எல்லா கண்களும் முடிகிறத ஜெபிக்கலாம், எல்லா கண்களும் மூடி ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி ராஜா. எங்கள் வாழ்க்கையில ஒரு நாள் கூட்டி தந்த தயவுகளுக்காய் நன்றி. இந்த நாள்ல பிள்ளைகளாய் எங்களை கத்தாவே இந்த நாள்ல அப்படி வார்த்தையினால போஷித்திருக்கிறீர். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மீல் கத்தாவே, அந்த ஃபுல் ஸ்கொயர் மீல் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான ஆகாரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7 முத்திரையிலா இருக்கு. அதிலே எங்களுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல விசுவாசம், என்னை மறுரூபப்படுத்துகிற வல்லமை இந்த நாள்ல எங்களுக்கு அது வைத்திருக்கிற தயவுகளுக்காய் கூட நன்றி ராஜா. இதனால நீர் பேசின காரியங்களுக்காய் கூட நன்றி. அது எங்களுடைய காரியமா இருக்குது, அதுக்காக கூட நன்றி ஐயா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு நபரையும் கொண்டாக்கு பாருங்க, வராதவருடைய இருதயத்துல நீர் தான் பேசுங்க ஐயா. கத்தாவே அப்பா, நாங்கள் மரித்தவர்கள் அல்ல ராஜா. அப்பா, மறுபடியும் பிறக்கிற அனுபவத்திற்குள்ள வந்தவர்களா இருக்கிறோம். எங்களுக்குள்ள உங்களுடைய ஆவி பலமுள்ள தூதனா இறங்கி வந்த தயவுகளுக்காய் கூட நன்றி ராஜா. அப்பா, ஒரு நாள்ல கத்தாவே அந்த பொல்லாத ஆவிகள், பொல்லாத இந்த பறவைகள் ராஜா மரித்தவருடைய மாம்சத்தை புசிக்கும்படிக்கு கூடி வருகிறது. ஆனால் அது உண்மைதாக ராஜா கத்தாவே, நாங்கள் மனவாட்டியுடைய கல்யாண விருந்துக்கு பிரவேசிக்க, மத்தியாகத்தில் நடக்க போற அந்த விருந்துக்கு பிரவேசிக்க கத்தாவே, அதுக்கேத்தாய் அதுக்கு அடையாளமா இருக்கிற இந்த ஒத்திகையான ஆவிக்குரிய விருந்துல இந்த மாதிரி செய்யல ராஜா. ஸ்பிரிச்சுவல் ஃபுட் இன் டியூ சீசன், இந்த நாள் இந்த காலத்துக்கு என்று ஆவிக்குரிய ஆகாரத்தை புசிக்க கிருபை கூட்டி கொடு தீர்க்கதரிசி. அதனால அந்த தேங்க்ஸ் கிவிங் டேல ராஜா, அந்த நன்றி செலுத்தும் அமெரிக்க நாள்ல ராஜா, அவர் மாம்ச ரீதியான அந்த நாளுக்கு நன்றி செலுத்தவில்லை. ஆண்டவரே, இந்த 7 முத்திரைகளை திறந்து அந்த ஆகாரத்தை கொடுத்த தயவுகளுக்காக நன்றி என்று சொன்னார். நாங்களும் கூட ராஜா, நீர் உண்மையே புசிக்க அந்த நாளை கொடுத்திருக்கிறீர், அதற்காக கூட நன்றி. வியாதியோடு கூட, தேவேதனையோடு கூட, குடும்ப பிரச்சனையோடு கூட, இன்னுமாய் கத்தாவே ஒரு முறையற்ற ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்தையோடு கூட இருக்கிற எங்களை கண்ணோக்கி பாருங்க ஐயா. எங்களை நான் தரமிட்டுமா தாழ்த்துக்கிறோம் ஐயா. நீர் எங்களோடு கூட பேசுங்க ஐயா. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், நீர் எங்களை இடைப்படுங்க. எல்லா பொல்லாத கிரியைகளை, பொல்லாத ஆவிகளை, நோய்களின் ஆவிகளை, விசுவாசுகளை இயேசு கிறிஸ்து நாமத்தால் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் ஐயா. நீர் எங்களோடு கூட வாங்க ஐயா. நீர் தாமே கத்தாவே எங்களோடு கூட இடைப்படுங்க. ஆன்லைன்ல கேட்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல கேட்ட அந்த வெளிப்பாட்டை, விசுவாசத்தை இடிகள்ல இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள ஒரு பிரைவேட் பீப்புளாய் நாங்கள் இருக்கிறோம். அதுக்காக கூட நன்றி. பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவருடைய எதிர்காலம் கருத்துல ஒப்படைக்கிறேன். உமக்கே முதன்மை ஸ்தானத்தை ப்ரீ எமினன்ஸ் கொடுக்க கிருபை தாய் கூட்டி கொடுத்து, குடும்ப தலைவர்களுக்காக நன்றி ராஜா. அவர்கள் சரியான வார்த்தையை குடும்பத்தை நடத்தத்தக்கதான தீர்மானத்தின் ஆவிக்குள்ளாய் நடத்துங்க. குடும்ப தலைவிகளுக்காய் நன்றி. அவருடைய பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் நல்ல எக்ஸாம்பிளா இருக்க கிருபையை கூட்டி கொடுங்க ராஜா. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. அடியான கூட நாங்கள் கத்தாவே இந்த மந்தைக்கு நான் முன்மாதிரியா இருக்கேன், குடும்ப முன்மாதிரிக்கே நான் மீண்டுமாய் பிரதிஷ்டை பண்ணுகிறேன் ஐயா. இன்னுமாய் தாழ்மையை கூட்டி கொடுங்க. இன்னும் கலங்களாத வார்த்தையை போதிக்கத்தக்கதான ஆவியை தாருங்க ராஜா.
நம்முடைய மார்க் 16 நிரூபிக்கத்தக்கதா இந்த ஊழியம் இன்னும் பெருகட்டும் ராஜா. தாட்புல் மினிஸ்ட்ரிங்க பெருகட்டும். இந்த இடத்துல இருக்கிற இந்த வார்த்தைக்கான கழுகளை வந்து கூட்டி சேர்த்தல்லுங்க ராஜா. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் புரியாத அறியாத இருக்கிற வித்துக்களை கத்தாவே இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்தரலுங்க ஐயா. வராதவர்கள் ஆசீர்வதிங்க. மாலூர் பகுதியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா. இன்னும் வராத பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ராஜா. பெரிய கரண்ட் செய்யுங்க. உலகம் முழுசு இருக்கிற கூடி இருக்கிற மனவாட்டியின் பாகத்துக்காக நன்றி ராஜா. இன்னும் மிருகமான தன்னோட வேலையை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீர் ஒரு சவாரிக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறீர். அதற்காக கூட நன்றி ஐயா. நாங்கள் தரவிட்டுமா தாழ்த்துக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எல்லாவற்றும் முக்கே எடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய சந்தோஷ சமாதானம், அவருடைய வெளிப்பாடுகள், அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை இன்றும் உங்களோடும் கூட என்னோடு கூட உலகத்தில் இருக்கிற மனவாட்டியின் பாகத்தோடு கூட நித்தியம் வரைக்கும் தொடர்வதாக. ஆமென்.